தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். யூவி ஆடியோடெக் கிரைம் நாவல் புக்கிற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்மஸ்ரீ. அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதை கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்த அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள். மர்டர் மார்க்கெட் என்கிற கிரைம் நாவல் கதையை தான் கேட்க போறோம். வாங்க கதைக்கு போகலாம். அத்தியாயம் 1. செப்டம்பர் 7 இரவு மணி 11. உயர்தர ஹோட்டலில் அந்த அறையில். சொல்லு என்றான். என்றவன் தாடி வைத்திருந்தான். பாதி பனைமரம் வளர்ந்திருந்தான். வாயிலிருந்து வார்த்தை வெளிப்படும் போதெல்லாம் விஸ்கி வாடையும் இலவச இணைப்பாக வந்தது. சொல்ல மாட்டேன் என்றார். என்றவர் வயதாகியிருந்தார். உதட்டில் ரத்தம் கசிய விட்டிருந்தார். தலை கலைந்து உடை குலைந்து கண்களில் நீர் தள்ளாட விட்டிருந்தார். காந்திஜி மாதிரி ஒல்லியாக இருந்தார். வாங்கின அடி போதாதா என்றான். என்றவன் தாடி வைக்காத இன்னொருத்தன் பேசிக்கொண்டே இடுப்பு பெல்ட்டை சுழற்றினான். காற்றில் சொடுக்கினான். இப்ப சொல்லு கிழவா. மாட்டேன். இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. உண்மை. ஆனா உன் உயிர் இப்ப எங்களுக்கு சொந்தமானது. என் உயிர் போறத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. பிடிவாதம் பிடிக்காத. கிழவன் அமைதியாக இருந்தான். சொலீர் என்று அவன் இடுப்பில் இறங்கியது பெல்ட். அம்மா என்றான். வலிக்குதா? தேசபக்தி உள்ளவங்களுக்கு வலிக்காதாமே. உன் உடம்பு தாங்காதியா? சொல்லிடு. எங்க வச்சிருக்க அந்த மேப்பை? எந்த மேப்? இந்த பல்ட்டி தானே கூடாது. எனக்கு எதுவும் தெரியாது. இப்பதானே சொன்ன அது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு. அதுக்குள்ள தெரியாதுன்றியே. சொல்லிடுமா கண்ணு. அடிப்ப அவ்வளவுதானே. அடி. இதெல்லாம் சாம்பிள். அணு அணுவா சித்திரவதை நடக்கும். நடக்கட்டும். டேய், இந்த ஆள் இதுக்கு பணிய மாட்டான். நேரா இவன் வீட்டுக்கு போய் இவன் பொண்டாட்டி இருந்தா அவளை, பொண்ணு இருந்தா அவளையும் தூக்கிட்டு வந்து இவன் கண் முன்னாடியே. என்ன கிழவா, நடத்தட்டுமா? அவர் மௌனமாக சிரித்தார். ஏன் சிரிக்கிற? எனக்கு குடும்பமே இல்லை. நான் தனியாள். கல்யாணமே செஞ்சுக்கல. அதான் வாத்தியாருக்கு இவ்வளவு கெத்தா? யோ, அந்த மேப்பை எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல போறியா இல்லையா? எத்தனை தடவை கேட்டாலும் எந்த வழியில கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அவர் குரலில் இரும்பின் உறுதி. அந்த இருவரும் தங்களுக்குள் பார்த்து கொண்டனர். சரி, எந்திரி. அவரை கைத்தாங்களாக நடத்தி பாத்ரூமுக்குள் அனுப்பி கதவை சாத்தி தாழிட்டனர். வேம்பு, ஆள் எதுக்கும் ஒத்து வர மாட்டான் போல இருக்கு. ஆனந்த் கிட்ட தகவல் சொல்லிடலாம் முதல்ல. வேம்பு ஃபோன் செய்தான். ஹலோ ஆனந்த், நான் வேம்பு. என்னாச்சு? பிளான் படி சாமர்த்தியமா வழியில மடக்கி நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு. வெரி குட். ஆனா விஷயம் வரமாட்டேங்குது. 2 தட்டு தட்ட வேண்டியது தானே. செஞ்சாச்சு. தேசத்துக்கு துரோகம் பண்ண மாட்டானா. சமத்தியா கொடுத்து பாரு. ஒரு எல்லைக்கு வந்தது கக்கிடுவான். பயமா இருக்கு ஆனந்த். போலீஸ் பயமா? இல்ல, ஆள் ரொம்ப பலகீனம். ரொம்ப அடிச்சா செத்து போயிடுவான். அப்படியா? சரி, நான் அங்க வரேன். பேசி பார்க்கறேன். சரியா வரலன்னா அவன் வீடு பூரா தேடலாம். அது அவ்வளவு சுலபம் இல்ல. சரி, பார்த்துக்கலாம். வேம்பு போனை வைத்தான். என்ன சொன்னான்? அவனே வந்து பேசி பார்க்கறானா? எனக்கு நம்பிக்கை இல்லை. பொறுமையா இரு சிவா. சின்ன வேலைதான். அந்த மேப்பை இவன்கிட்டேருந்து கைப்பற்றணும். அவன் பேர் என்ன? தோஷிலால். அவன்கிட்ட அதை ஒப்படைக்கணும். ரொம்ப சின்ன வேலைதான். இதை செஞ்சு முடிச்சிட்டா 15 லட்சம். ஆளுக்கு 5 லட்சம். வாவ், எவ்வளவு பெரிய தொகை. தொகை பெருசுதான். இவன் கல்லூலி மங்கனா இருக்கானே. கொன்னுடுவேன்னா கழுத்தை நெரிக்கிறியா? வா வந்து நெறின்னு சொல்றான். இவன் எங்க தகவல் தரப்போறான்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த மேப்ல என்ன? தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டுற மேப் அது. எந்த இடம்? அதுதான் மேப்ல இருக்கு. அந்த இடத்துல என்ன? அங்க தோண்டினா ஒரு வைர சுரங்கம் கிடைக்குமா? நிஜமாவா? ஆமா. இந்த ஆளு பெரிய ஜியாலிஸ்டான். பெரிய பெரிய பட்டம் வாங்கினவர். அரசாங்கத்துக்கிட்ட லட்சக்கணக்கில் உதவி பணம் வாங்கி ஊரா கல்லை பொறுக்கி வீட்டுக்குள்ளே சோதனை சாலை எல்லாம் அமைச்சுக்கிட்டு தடித்தடியா புஸ்தகம் படிச்சு இதை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த குறிப்பிட்ட இடத்த மேப்பா வரைஞ்சி வச்சிருக்காரு. அரசாங்கத்துக்கே இன்னும் தகவல் தெரியாது. நம்மாலு தோஷிலால் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேப்புக்கு முயற்சி பண்றான். கதவு விட்டு விட்டு 4 முறை தட்டப்பட்டது. நம்ம சிக்னல் தான். திறக்க கழுத்து மூடிய சொட்டர் அணிந்த ஆனந்த் உள்ளே வந்தான். உதட்டில் உயிரோடு சிகரெட் வைத்திருந்தான். கண்களில் அலட்சியமும் மார்பில் பலமும். எங்கே என்றான். பாத்ரூம்குள்ள. கதவா சாத்து. ஆளை கொண்டாயிங்க. நாற்காலியில் அமர்ந்து கால் மேல் கால் அணிந்து விட்டம் பார்த்து புகை அனுப்பினான். சிவா கதவு சாத்தி பாத்ரூம் கதவு திறந்து தள்ளாட்டத்துடன் நடத்தி வந்தனர் அவரை. வெல்கம் டாக்டர் கோபால்ராவ் என்றான். அவர் அவனை வெறுப்பாய் பார்த்து, இப்ப என்ன? உன் பங்குக்கு நீ என்னை அடிக்கணுமா? வா, அடி. விஷயம் மட்டும் கிடைக்காது. சேச்ச, இத்தனை வயசானவங்களை நான் அடிக்கிறதா? என் தாத்தா மாதிரி இருக்கீங்க நீங்க.
உட்காருங்க முதல்ல. பரவாயில்ல, நிக்கிறது உங்க சௌகரியம்னா நில்லுங்க. மிஸ்டர் கோபால்ராவ், ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கிற சந்தர்ப்பத்துல எதிரி யாரு, அவன் பலம் என்ன, இப்ப நம்ம சூழ்நிலை என்ன, இப்படிலாம் எல்லாத்தையும் தெளிவா சிந்திக்கணும். எல்லாம் தெரியும் எனக்கு. என்ன தெரியும்? நீங்க பணத்தாசை பிடிச்ச பேய் கும்பல். இது என்ன பாமரத்தனமான விமர்சனம் பண்றீங்க? டாக்டர், நாங்க கருவிகள். எங்களை இயக்குற கைகள் இன்னொருத்தரோடது. அது உங்களுக்கு வேணாம். இப்போ நீங்க 100% எங்களை நம்பியிருக்கீங்க. உங்களை தீர்த்து கட்ட ஒரு நிமிஷம் ஆகுமா? ஆகாது. செய்யுங்கன்னு தான் சொல்றேன். ஆனந்த் தன் பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு கையடக்க பிஸ்டலை எடுத்தான். இத பாத்தீங்களா? தெரியும், பிஸ்டல். இதுக்குள்ள குண்டு இருக்கு. கமான், ஷூட் மீ. கோபால்ராவ் நெஞ்சை நிமிர்த்தினார். அவ்வளவு சுலபமாவா? உடனே உயிர் போயிடுமே. அப்புறம் வலினா என்ன, அவஸ்தைனா என்னன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? கால்ல ஆரம்பிப்போம். என்ன? ஆனந்த் அவரின் முழங்காலை குறிவைக்க, சுடு என்று கண்களை மூடிக்கொண்டார். ஆனந்த் எழுந்து அவரை நெருங்கி கன்னத்தை பிஸ்டல் முனையால் வருடினான். பயந்துட்டீங்களா? இத பாருங்க டாக்டர், அந்த மேப்பை தயாரிக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை பத்தின முழு விவரமும் எனக்கு தெரியும். இந்த வைர சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 13 வருஷமா நீங்க இடைவிடாம முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, சரியா? கோபால்ராவ் ஆச்சரியமாக பார்த்தார். விஷயம் வெளியே போயிடக்கூடாதுன்னு ஒரு அசிஸ்டண்ட் கூட வச்சுக்காம நீங்களே டைப் அடிச்சு, நீங்களே லைப்ரரி போய் புஸ்தகம் எடுத்துட்டு வந்து ரொம்ப ரகசியமா வச்சிருந்தீங்க உங்க ஆராய்ச்சிய, சரியா? மேலும் வியப்பு அதிகரித்தது அவருக்கு. எங்க ஆளு தோஷிலால் இருக்கானே, அவன் இந்த மாதிரி விஷயங்கள்ல கில்லாடி. 4 வருஷமா உங்க வீட்டுக்கு தினம் காலையிலயும் சாயங்காலமும் கூட்ட துவைக்க தாயம்மான்னு ஒருத்தி வேலைக்கு வந்துட்டு இருந்தாளே, அவ பேரு நர்மதா. உங்க துறையில நிறைய படிச்சவ. தோஷிலால் அவளை அமர்த்தி தான் உங்களோட ஒவ்வொரு ஆராய்ச்சி முன்னேற்றத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ மேப்பை நீங்க அரசாங்கத்திட்ட கொடுத்து உங்க ஆச்சரியமான கண்டுபிடிப்பை சொல்றது தானே உங்க எண்ணம்? ஆமா. ஏன் அரசாங்கத்துக்கு சொல்லணும்? பூமிக்கடியில உள்ள எல்லா செல்வங்களும் அரசாங்கத்தை சேர்ந்தது. அது மொத்த சமுதாயத்துக்கும் தான் பயன்படணும். என் ஆராய்ச்சிக்கு உதவினது அரசாங்கம்தான். சரி, அப்படி நீங்க கொடுத்தா உங்களுக்கு என்ன தருவாங்க? பட்டம், விருது, பொன்னாடை, பாராட்டு விழா, அத்தோட சரி. அப்புறம் ஆளையே மறந்துடுவாங்க. பணத்தை எதிர்பார்த்து நான் இந்த ஆராய்ச்சியில இறங்கல. பின்ன சமுதாயத்துக்கு என்னால ஆன தொண்டான்னு நினைச்சி. ஷட்டப் ஓல்டு மேன். இப்ப அந்த மேப்பை என்கிட்ட ஒப்படைக்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒப்படைக்கிறதா இல்லைனா? எத்தனை லட்சம் ரூபாய்? 5 கோடி தந்தாலும் உனக்கு கிடைக்காது. ஆனந்த் பளீர் என்று அறைந்தான். பொறி கலங்கி நின்றார் கோபால்ராவ். அவரின் முன்மண்டை முடியை கொத்தாக பிடித்து உலுக்கினான். சொல்லு, எங்க வச்சிருக்க அந்த மேப்பை? சொல்ல மாட்டேன். வயிற்றில் அழுத்தமாக குத்த, அம்மா என்றார். சொல்லிவிடு. மாட்டேன். கராத்தே முறையில் சைடில் திரும்பி காலை உயர்த்தி சரியாய் அவர் முகத்தில் உதைக்க தடுமாறி கீழே விழுந்தார். அவர் கழுத்தின் மேல் ஷூக்காலை வைத்து லேசாய் அழுத்த மூச்சுக்கு திணறினார். சொல்றியா? ம். அழுத்தத்தை அதிகரித்து. ஆனந்த், வேணாம், உயிரை விட்டுடுவான் என்றான் வேம்பு. காலை எடுத்துக்கொண்டு, திரும்ப பாத்ரூம்லே கொண்டு போய் தள்ளுங்க. தள்ளிவிட்டு வந்தார்கள். கொஞ்ச நேரம் அமைதியாய் உட்கார்ந்திருந்தான் ஆனந்த். மணி பார்த்தான். 12:15. கமான், நேரா இவன் வீட்டுல பூந்து ராத்திரி முழுக்க நிதானமா ஒவ்வொரு இன்ச்சா தேடலாம். அறைய பூட்டி கொண்டு மூவரும் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 2. டாக்டர் கோபால்ராவ் ஒரு நோஞ்சான் ஆசாமி. தயிர்வடை தேசிகன் பக்கத்தில் இவர் நின்றால் தயிர்வடை குண்டாய் தெரிவார். சின்ன வயது முதலே அறிவு என்ற பசி எடுத்து புத்தகங்களை தின்றாரே ஒழிய கொஞ்சமாவது பலம் வளர்த்து கொள்வோம் என்று சிந்திக்கவும் இல்லை. அதற்கு அவருக்கு நேரமும் இல்லை. 3 பேரிடமும் சகட்டு மேனிக்கு அடி வாங்கி மிக தோய்ந்து போய் பாத்ரூம் தரையில் பிராக்கெட் குறி மாதிரி வளைந்து படுத்து கிடந்தார். மனதில் எரிச்சல், கோபம் எல்லாம் நெருப்பாய் வளர்ந்து கொண்டிருந்தது. ஏதும் செய்ய இயலாமல் உடம்பு வளவள என வலித்தது. முதல் முறையாக தன்மேலேயே கோபம் வந்தது. மெதுவாய் எழுந்து உட்கார்ந்தார். லேசாய் மயக்கம் வந்தது. உட்கார முடியாமல் உடம்பு தள்ளியது. படுத்து விட்டார். உறங்கி போனார். கண் விழித்த போது பாத்ரூம் ஜன்னல் வழியாக சூரிய வெளிச்சம் அவரை தாக்கியது. உடம்பில் கொஞ்சம் தெம்பு சேர்ந்திருந்தது. எழுந்து நிற்க முடிந்தது. கதவை பலமாய் தட்ட முடிந்தது. என்னை காப்பாத்துங்க என்று பலவீனமாக கத்த முடிந்தது. ஆனால் அந்த ஹோட்டலின் 6வது மாடியில் அந்த விங்கில் மொத்தமே 4 ஏசி அறைகள் என்பதும் அவற்றில் இந்த அறை தவிர மற்றவை காலி அறைகள் என்பதும் அவருக்கு தெரியாது. தொண்டை எரியும் வரை கத்திக்கொண்டே இருந்தார். பாத்ரூம் கதவு திறக்கப்பட்டது. பார்த்தார். இடுப்பில் கை வைத்து கொண்டு சிவா. என்ன கிழவா பாக்குற? காப்பாத்த வந்திருக்கோம், பா. கிளிக் என்று லைட்டரில் நெருப்பு ஏந்தி கொண்டு கோபால்ராவை நெருங்கினான் ஆனந்த். உன் வீடு முழுக்க ராத்திரி பூரா அரிச்சிட்டோம், கிடைக்கல. நீ சொல்லாத வரைக்கும் உன்னை பாட்டா பொசுக்க போறேன். சிவா வேம்பு டாக்டரை முண்டாமல் இருக்க பிடித்து கொள்ள அவரின் கன்னத்தில் நெருப்பு மொட்டை தொடர செய்தான்.
ஐயோ என்றார், திமிரினார். அவர் சட்டையின் பட்டனை கழற்றி வயிற்றில் சுட்டான். துள்ளினார். சொல்றியா? மாட்டேன். லைட்டரை அணைத்தான். பாக்கெட்டிலிருந்து புத்தம் புதிய பிளேடு எடுத்தான். நிதானமாக கவர் பிரித்தான். அந்த தகர கூர்மையை பார்த்து சிரித்தான். இந்த பிளேடால உன் நெஞ்சில கோபால்ராவ்னு எழுத போறேன். இங்கிலீஷ்ல எழுதட்டுமா, தமிழ்ல எழுதட்டுமா? ஐயோ வேணாம் ப்ளீஸ். அப்ப சொல்லிடு. என்னை விட்டுடுங்க தயவு செஞ்சு. அப்ப சொல்லிடு. அது தேச துரோகம். நீ சரியா வரமாட்ட. எலும்பும் தோலுமாய் இருந்த அவரது மார்பில் பிளேடின் முனையை வைத்தான். வளைத்து ஜி என்று ஆங்கிலத்தில் இழுக்க சதை பீத்து கொண்டு குபுக்கென்று ரத்தம் எழுந்து வழிய ஆரம்பித்தது. கோபால்ராவ் பற்களை கடித்து கொண்டு துடித்தார். மறுபடியும் பாத்ரூம்குள்ளேயே போடுங்கடா. போட்டார்கள். இவன்கிட்ட இருந்து விஷயத்தை எப்படிதான் வாங்கறது என்றான் வேம்பு. ஒரு கடைசி ஐடியா வச்சிருக்கானா என்றான் ஆனந்த். என்ன அது? இவனை மயக்கப்படுத்தி தானே இங்க கொண்டு வந்தோம். ஆமா. இது என்ன இடம்னு இவனுக்கு தெரியுமா? ஒரு ஹோட்டல் ரூம்னு தெரியும். வேற விலாசம் தெரியாது. அப்போ என் ஐடியாவை கேளுங்க. கேட்டார்கள். பிரமாதம் என்றார்கள். கோபால்ராவுக்கு மறுபடியும் மயக்கம் நீங்கிய போது சந்தோஷமாக இருந்தது. தான் இறந்து விட்டதாக நினைத்திருந்தார். பிளேடால் கீறப்பட்ட போது, பாத்ரூம் கதவில் கை வைத்த போது ஆச்சரியப்பட்டார். கதவு சுலபமாய் திறந்து கொண்டது. அட, இதென்ன பூட்டாமல் இருக்கிறது? மறந்து சென்று விட்டார்களா? அங்கிருந்தே எட்டி பார்த்தார். அறையில் யாரும் இல்லை. கொஞ்சம் தெம்பு சேர்த்து கொண்டு எழ முயற்சித்தார். முடிந்தது. மெதுவாய் நடந்து அறைக்குள் வந்தார். முதலில் கண்ணில் பட்டது டெலிபோன். அருகில் இன்டர்காம். உற்சாகமாய் இன்டர்காமை நெருங்கினார். எடுத்தார். லைன் செத்திருந்தது. வைத்துவிட்டு போனின் ரிசீவரை எடுத்து 100 சுழற்றினார். ஹலோ, அவசர போலீஸா? எஸ் சார், நான் டாக்டர் கோபால்ராவ் பேசுறேன். நான் ஒரு ஆராய்ச்சியாளன். ஒரு அற்புதமான தகவல் கண்டுபிடிச்சேன். என்னை 3 ரவுடிங்க கடத்திட்டு வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. சித்திரவதை பண்றாங்க. ப்ளீஸ் காப்பாத்துங்க. அது எந்த இடம் சார்? தெரியலையே. ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கு. ஏசி வசதி இருக்கு. எல்லா வசதியும் இருக்கு. உங்களை கடத்தினவங்க எங்க? என்னை உள்ள வச்சு பூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க. வழக்கமா என்னை பாத்ரூம்ல தள்ளி பாத்ரூம் கதவை பூட்டிடுவாங்க. இந்த தடவை சாத்த மறந்துட்டாங்க. ரூமுக்குள்ள இருக்கிற போன்லேருந்து தான் பேசுறேன். அந்த போன்ல நம்பர் இருக்கா? இல்ல சார். லாட்ஜ் இன்ஷியல் மட்டுமாவது இருக்குமே. பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை. ரூம்ல ஜன்னலே இல்லையா? இருக்கு, ஒரே ஒரு ஜன்னல் இருக்கு. சாத்தி இருக்கு. திறந்து பார்த்தீங்களா? இல்ல. பாத்ரூம்லேருந்து வந்து ஃபோனை பார்த்தது நேராக உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சரி, ரிசீவரை தனியாக வச்சுட்டு ஜன்னலை திறந்து பாருங்க. நீங்க பார்க்குற காட்சியில ஒரு ஐடியா கிடைக்கலாம். நீங்க பார்க்குற ஏரியா பத்தி நிதானமாக பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. நான் லைன்லே இருக்கேன். கோபால்ராவுக்கு நம்பிக்கை பிறந்தது. ரிசீவரை தனியாய் கிடைத்துவிட்டு அவசரமாய் அந்த ஒற்றை ஜன்னலை அடைந்தார். கதவை திறக்க ஒவ்வொரு கம்பி கொக்கிகளுடன் சிரமப்பட வேண்டியிருந்தது. திறந்து விட்டார். பார்த்த காட்சியில் அசந்து விட்டார். தூரத்தில் கடல். சாலைகளையும் பஸ்களையும் தலையை குனிந்துதான் பார்க்க வேண்டியிருந்தது. அருகே வேறு கட்டிடங்கள் இல்லை. தெரிந்த சாலையில் அதிக போக்குவரத்து இல்லை. மறுபடி போனிடம் ஓடி வந்தார். சார், ஜன்னலை திறந்து பார்த்துட்டேன். என்ன தெரியுது? தூரத்துல கடல். அதிக போக்குவரத்து இல்லாத சாலை. பக்கத்துல வேறு கட்டிடங்கள் இல்லை. நான் ரொம்ப உயரத்துல இருக்கேன். 5 இல்ல 6வது மாடி இதுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு தகவல்கள் கிடைக்குது? அந்த ஜன்னல் வழியா கத்தி பாத்தீங்களா? இல்ல, முதல்லயே பாத்ரூம்லேருந்து கத்திட்டேன். இந்த மாடியில யாருமே இல்ல போல இருக்கு. பரவாயில்ல, நீங்க இன்னொரு காரியம் பண்ணுங்க. என்ன சார்? நீங்க போனை வச்சிடுங்க. என் போனுக்காக வர்ற உங்க காலை ட்ரேஸ் பண்ணி நீங்க பேசுற ஃபோன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரியா 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுங்க. என்ன? சரி சார். கோபால்ராவ் போனை வைத்தார். தான் காப்பாற்றப்பட்டு விடுவோம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. அதைவிட ஒரு தேசத்தின் மாபெரும் சொத்து திருடர்கள் கைக்கு போய் சேராது என்கிற நம்பிக்கையும் ஏற்பட்டது. மார்பில் ரத்தம் காய்ந்து எரிந்தது. வலித்தது. முதல் காரியமாக ஒரு புத்திசாலித்தனமான வேலை செய்தார். அவசரமாக போய் கதவின் உள் தாழ்பாலை போட்டார். அப்பாடா, இப்போதைக்கு நான் மிக பாதுகாப்பாக இருக்கிறேன். ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தாலும் அந்த மூவரும் இனி நான் கதவு திறக்காமல் உள்ளே வர முடியாது. அதற்குள் போலீசுடன் பேசி அவர்கள் இந்த தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து இடத்தையும் கண்டுபிடித்து வந்து விடுவார்கள். இந்த சந்தோஷத்தில் அவர் மிதந்த போதுதான் திடீரென்று நெஞ்சு வலிக்க ஆரம்பித்தது. முகம் வியர்த்தது. லேசாய் மயக்கம் வந்தது. மை காட், இது 2வது அட்டாக். 6 மாதம் முன்பு முதல் அட்டாக்கில் அத்தனை தீவிரம் இல்லாததால் இதயம் மாத்திரைகளால் மருந்துகளாலும் காப்பாற்றப்பட்டிருக்க, இந்த முறை கோபால்ராவுக்கு தனக்கு வந்திருக்கும் ஹார்ட் அட்டாக்கின் தீவிரம் புரிந்தது. வலி மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே போக நிற்க இயலாமல் தள்ளாடி விழுந்தார். வீடு என்றால் தயாராய் மாத்திரைகள் அத்தனை அறையிலும் இருக்கும், பாத்ரூம் உள்பட. ஆனால் இங்கே
நாக்கு வறண்டு போக ஆரம்பித்தது. பெரிய பெரிய மூச்சுகளாக வெளிப்பட்டது. கண்களை இருட்டி கொண்டு வந்தது. கடவுளே, இது என்ன? இந்த முறை மட்டும் என்னை காப்பாற்றிவிடு. அந்த மாபெரும் ரகசியத்தை நமது இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு நான் சந்தோஷமாக செத்துப்போகிறேன். அதுவரை என் உயிர் என்னுள்ளே தேக்கி வைத்திரு. அவர் கோரிக்கையை கேட்கிற மூடில் கடவுள் இல்லை போல் இருக்கிறது. கோபால்ராவ் தன் வாழ்க்கையின் கடைசி தருணங்களில் தத்தளித்துக் கொண்டிருக்க, அந்த நேரத்திலும் மூளை தேசம் தேசம் என்று பிதற்றியது. மிகுந்த முயற்சியுடன் தனது பேண்ட் பாக்கெட்டிலிருந்து தனது மணிப்பர்ஸை எடுத்தார். அதில் சின்னதான சைஸில் சொருகியிருந்த குட்டி சைஸ் பேனாவை எடுத்து உறுதியாக பிடித்து கொண்டார். அழுத்தமாக நாக்கை கடித்து கொண்டார். 2 வரி எழுத காகிதம் தேடினார் கண்களால். எதுவும் தட்டுப்படவில்லை. மணிப்பர்ஸில் இருந்த 5 ரூபாய் நோட்டை எடுத்தார். நினைவுகள் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்க, பெரிய முயற்சி எடுத்து 5 ரூபாய் நோட்டின் வெள்ளை பகுதியில் கிறுக்கலாக எழுத ஆரம்பித்தார். மேப் இருக்குமிடம் என்பது வரை எழுத 4 நிமிடங்கள் ஆயின. ஒரு கையால் மார்பை அழுத்தி கொண்டே அடுத்த வரிக்கு பேனாவை வைத்தார். விரல் நகர மறுத்தது. அதிகப்படியான வேகம் கொடுத்து பிரயாசப்பட்டு கோணல் மாணலாக சுப்ரபாதம் என்று எழுதி முடிக்க பொட்டென்று தலை சாய்ந்தது. அத்தியாயம் 3. இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் நீலமுகமாய், மீசையோரத்தில் பருவாய், காது மடல்களில் முடியாய், செயல்படும் விதத்தில் துடிப்பாய் இருந்தார். தற்சமயம் டாக்டர் கோபால்ராவின் போனுக்காக காத்திருந்தார். போன் காலை ட்ரேஸ் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாகிவிட்டது. 5 நிமிடங்களில் போன் செய்யுங்கள் என்றால் 15 நிமிடங்கள் ஆயிற்று. இன்னும் போன் வரவில்லை. ஏன்? பொறுமையோடு கொஞ்சம் சந்தேகத்தோடு காத்திருந்தார். 1/2 மணி ஆயிற்று. 1 மணி ஆயிற்று. அந்த 2வது போன் அழைப்பை காணோம். என்ன ஆயிற்று? ஒருவேளை அந்த ரவுடிகள் திரும்பியிருப்பார்களோ? இருக்கலாம். அப்படித்தான் இருக்கும். போன் வரும் வரை காத்திருக்காமல் ஒரு உருப்படியான காரியம் செய்யலாமே. கையில் உள்ள தகவல்களை வைத்துக்கொண்டு அந்த ஹோட்டலை முதலில் கண்டுபிடிக்கலாமே. என்னென்ன தகவல்கள்? 5 அல்லது 6வது மாடியில் ஏசி செய்யப்பட்ட அறை உள்ள ஹோட்டல். கடற்கரை அருகில் உள்ள ஹோட்டல். அதன் இடப்புறத்திலோ வலப்புறத்திலோ வேறு அதிகமான கட்டிடங்கள் இல்லை. அருகில் அதிக போக்குவரத்து இல்லாத சாலை. இன்னொரு தகவல், அந்த ஏசி அறையில் ஒரே ஒரு ஜன்னல். டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் அலுவலகத்தில் தகவல் கிடைக்குமா? ராமகிருஷ்ணன் தன் நாற்காலியை விட்டு எழுந்தார். அடுத்து அமர்ந்திருந்த விக்டரிடம், விக்டர், டாக்டர் கோபால்ராவ்னு யாராச்சும் பேசினா ரொம்ப நேரம் பேசு. கால் ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோ. நான் உன்னை ஃபோனில் தொடர்பு கொள்கிறேன். ராமகிருஷ்ணன் கண்ட்ரோல் அறையிலிருந்து வெளிப்பட்டார். கட்டிடத்தை விட்டு வெளியேறிய போது எதிரே வந்தான் பாலா. துடிப்பான பயிற்சி இன்ஸ்பெக்டர். ஹாய் பாலா. எங்கே? உன்னை பார்க்க தான். பின்னால ஏறிக்கோ, போய்கிட்டே பேசலாம். ராமகிருஷ்ணன் தனது மோட்டார் பைக்கை ஸ்டார்ட் செய்தார். சைலன்சரை மீறிய உதறல் சப்தத்துடன் பைக் சாலைகளை கடந்து கொண்டிருந்தது. பிடிசி இன்னைக்கு லீவா என்றான் ராமகிருஷ்ணன். இல்ல, நான் லீவு. தலைவலின்னு பொய் சொல்லி. சரி, இருக்கட்டும் பாலா. உயர்தர ஹோட்டலை பத்தி முழு தகவல்களும் எங்கே கிடைக்கும்? டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ். அங்கதான் போறோம் இப்ப. அங்க விட்டா ஏர்போர்ட் வாசல்ல. ஏர்போர்ட்லையா? ஆமா. சென்னைக்கு வந்து டூரிஸ்ட் எல்லாரையும் லாட்ஜில் தங்குங்கன்னு கேன்வாஸ் செய்ய நிறைய ஏஜென்ட்ஸுங்க இருப்பாங்க. அரைவல்ஸ் பகுதியில். வெரி குட் ஐடியா பாலா. சுற்றுலா அலுவலகத்தில் அச்சிட்ட ஒரு சின்ன 6 பக்க புத்தகத்தை தந்து இதில் விவரங்கள் உள்ளன என்றார்களே ஒழிய ராமகிருஷ்ணன் சொன்ன தகவல்களுடன் கூடிய ஹோட்டல் பற்றி தெரியாது என்றார்கள். விமான நிலையம் செல்லும் முன் ஒரு உயர்தர ஹோட்டலின் விசாரணை பகுதிக்கு சென்றார்கள். கடற்கரை தெரியும் தூரத்தில் என்றாலும் 10-15 லாட்ஜுகள் உள்ளன. எல்லாமே 6-7 மாடி கட்டிடங்கள் தான் என்று சொல்லப்பட்டார்கள். வெளியேறி ஏர்போர்ட்டுக்கு போக வேணாம். ஏதாச்சும் நல்ல டிராவல்ஸ் கம்பெனியில் கூட விசாரிக்கலாம். தங்கள் கஸ்டமருக்கு ரூம் புக் பண்ற வேலையும் அவங்க செய்யறதுண்டு என்றார் ராமகிருஷ்ணன். டூரிசம் அண்ட் டூரிசம் என்கிற டிராவல்ஸ் கம்பெனியின் அலுவலகத்திற்கு சென்று விசாரித்த போது இவர்கள் சொல்கிற தகவல்களோடு மொத்தம் 7 ஹோட்டல் இருப்பதாக தகவலும் அவற்றின் விலாசங்களும் கொடுத்தார்கள். புறப்படும் முன் விக்டரை தொடர்பு கொண்டார் ராமகிருஷ்ணன். நீங்க சொன்ன மாதிரி போன் எதுவும் வரல சார். சரி என்று வைத்தார். வெளியேறினார்கள். அடுத்து என்ன என்றான் பாலா. ஒவ்வொரு ஹோட்டலா ஏறி பாத்திர வேண்டியதுதான். லிஸ்ட பாரு. முதல்ல ஹோட்டல் முரளி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோடு. போகலாம். புறப்பட்டார்கள். ஹோட்டல் யுவா. அதன் வாசலில் காரை நிறுத்தினான் ஆனந்த். கதவை திறந்த வேம்புவும் சிவாவும் இறங்கி கொண்டார்கள். சிவா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு ஆனந்த். ஒரு வார்த்தை மாத்தாம அப்படியே சொல்லணும் நீ. சரி, இந்த தடவை கிழவன் நிச்சயமா உண்மையை சொல்லிடுவான் பாரு. மூவரும் ஹோட்டலுக்குள் நடந்தார்கள். லிப்டில் நுழைந்தார்கள். 6வது தளத்தில் வெளிப்பட்டு காரிடரின் கடைசியில் இருந்த தங்கள் 607ஆம் நம்பர் அறைக்கு முன் வந்து நின்றார்கள். ஆனந்த் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ரூம் சாவியை எடுத்தான். பொருத்தி திறந்து கைப்பிடியை அழுத்த கதவு திறக்கவில்லை. மறுபடி தள்ளி பார்த்தான். அசையவில்லை. என்னப்பா இது, கதவு திறக்க மாட்டேங்குது? லாக்க திறந்துட்டு தான் பிரஸ் பண்ணணும். லாக்க திறந்துட்டேனே, எங்க பார்க்கலாம்? சிவா முயற்சித்து பார்த்து. அட ஆமா, என்னாச்சு? பூட்டு ரிப்பேரா? முட்டாள், உள்ள தாழ்பால் போட்டிருக்கு. உள்ளராதே, கிழவனை பாத்ரூம்ல வச்சிருக்கோம். வேற யார் தாழ் போடுவா? அதானே. இரு
கடைசியா புறப்பட்டப்போ நீங்க 2 பேரும் தானே அவனை பாத்ரூம்குள்ள தள்ளினீங்க. கதவை தாழ் போட்டீங்களா? நான் போடல. வேம்பு, நீ தானே போட்ட. நீ போட்டிருப்பன்னு நினைச்சேன். நான் தாழ் போடலையே. இடியட்ஸ். இப்போ பாருங்க, அந்த ஆளு பாத்ரூம்ல இருந்து ரூமுக்குள்ள வந்து கதவை தாழ் போட்டுட்டான் உள்ள. இனிமே நமக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? உள்ள ஃபோன் இருக்குடா முண்டம். தனி லைன் ஃபோன். ரிசப்ஷனை கூட கூப்பிட வேண்டியதில்லை. நேரடியா யார் கூட வேணும்னாலும் பேசலாம். அதனால அவன் படிச்சவன். முதல் காரியமா போலீஸை கூப்பிட்டுருப்பான். கூப்பிட்டு என்ன சொல்ல முடியும்? இது என்ன லாட்ஜுன்னு அவனுக்கு தெரியாது. ஃபோன் மேல ஃபோன் நம்பரும் இல்லை. அவனால என்ன தகவலை சொல்ல முடியும்? எத்தனையோ தகவலை சொல்ல முடியும். போலீஸ் அதை வச்சு நிறைய யூகிக்க முடியும். சரி, இப்படி வாசல்லையே நின்று பேசிட்டு இருந்தா கதவை தட்டு. தட்டினார்கள். மௌனம். மீண்டும் தட்ட. மீண்டும் மௌனம். திறக்க மாட்டான். பேசவும் மாட்டான். வைராக்கியமானவன். இப்போ வாங்க, முதல்ல கீழே போயிடலாம். அங்க போய் பேசலாம். மூவரும் மறுபடி காரிடரில் நடக்க ஆனந்த் விரைந்து மறுபடி ரூம் கதவுக்கு வந்து கதவை பூட்டினான். அவர்களோடு சேர்ந்து கொண்டான். இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ல இதுதான் தகராறு. சாவி துவாரத்தை அந்த பக்கம் தகடு மறைச்சிடும். ஒன்னும் தெரியாது. மறுபடியும் லிஃப்ட் உபயோகித்து கீழே வந்த தங்கள் காரை அடைந்தார்கள். என்ன செய்யலாம் ஆனந்த்? சிவா, என் கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன? கோபால்ராவை கடத்தினது எத்தனை மணிக்கு? நேத்திக்கு ராத்திரி 10 மணிக்கு. மயக்க நிலையிலே இருந்தா? ஆமா. இந்த ஹோட்டல்ல ஏற்கனவே ரூம் போட்டாச்சா? ஆமா. என்ன பேர்ல? வெங்கடசாமின்னு ஒரு சேலம் அட்ரஸ். கற்பனையா? சரி, தங்கியிருக்கிறது எத்தனை பேருன்னு கொடுத்த? 2 பேர் தான், நானும் வேம்புவும். கோபால்ராவை எப்படி கொண்டாந்தீங்க? சிங்கப்பூர் மகா சூட்கேஷ்குள்ள மடக்கி படுக்க வச்சு. வெரி குட். ஹோட்டல்காரனுக்கு இப்போ ரூமுக்குள்ள கோபால்ராவ் இருக்கிறது தெரியாது தானே? தெரிஞ்சிருக்கலாம். எப்படி? ரூம்ல இன்டர்காம் இருக்கே, அதுல ரிசப்ஷனை தொடர்பு கொள்ளலாம். முடியாது. அதை நான் நேத்தே கட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு காரியம் செய்ய போறேன். என்ன? வேற ஒரு போன்ல நம்ம கோபால்ராவோட பேச போறேன். என்னன்னு? வா சொல்றேன். காரில் அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த கார் வெளியேறிய போது ராமகிருஷ்ணனின் பைக் உள்ளே குதித்து நுழைந்தது. அத்தியாயம் 4. ஹோட்டல் யுவாவின் ரிசப்ஷன் மேஜை தேக்கு மரத்தின் வார்னிஷ் அட்டையில் பளபளப்பாக இருக்க, உங்களுக்கு நான் என்ன உதவ வேண்டும் என்று ஆங்கிலத்தில் அந்த டை கட்டின இளைஞன். சில கேள்விக்கு பதில் வேண்டும் என்றார் ராமகிருஷ்ணன். கேளுங்கள். இது எத்தனை மாடி கட்டிடம்? 6 மாடிகள். ஏசி அறைகள் எத்தனை இருக்கின்றன? 16. 6வது மாடியில் உண்டா? உண்டு. 4. அவற்றில் யார் யார் தங்கியிருக்கிறார்கள்? ஒரு நிமிஷம். அவன் லெட்ஜரை புரட்டினான். சொல்லட்டுமா? 604, 605 காலியாக இருக்கின்றன. 606 விஜயவாடாவிலிருந்து ஒரு வசந்தராவ் மற்றும் அவர் மனைவி தங்கியுள்ளார்கள். 607 சேலம் வெங்கடசாமி மற்றும் அவர் நண்பர் சுதாகர். டாக்டர் கோபால்ராவ் என்று யாராவது தங்கியுள்ளார்களா? இல்லை. நான் அந்த அறைகளை பார்க்க வேண்டும். தாராளமாக. ஒரு காலியான அறைக்கு போக வேண்டும். சாவியோடு வாருங்கள். சரி, எதற்காக இந்த விசாரணை? ஒரு முக்கியமான புள்ளியை காப்பாற்றுவதற்காக. அந்த இளைஞனும் ராமகிருஷ்ணனும் லிப்டில் நுழைந்தார்கள். 6வது தளத்திற்கு வந்தார்கள். நடந்தார்கள். 605வது எண் உள்ள அறையை திறக்க சொன்னார். திறக்கப்பட்டதும் உள்ளே வந்தார். நேரெதிரே அந்த ஒற்றை ஜன்னல் சாத்தியிருந்தது. அதை திறந்து பார்க்க தூரத்தில் கடல் தெரிந்தது. கீழே சாலை, அருகே காலிமனைகள். இந்த ஹோட்டல் தானோ? அறையின் அமைப்பை உன்னிப்பாய் ஆராய்ந்தார். விலையுயர்ந்த பர்னிச்சர், கலர் டிவி, மியூசிக் சிஸ்டம், குளிர்சாதன துருத்தல், பிரைவேட் டெலிஃபோன், இன்டர்காம். இன்டர்காம் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ள இயலும், அப்படித்தானே? ஃபோன் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் ரிசப்ஷன் நம்பர் சுழற்ற வேண்டும். இன்டர்காமில் எதுவும் தேவையில்லை. கையில் எடுத்ததுமே நாங்கள் என்ன தேவை என்று தயாராய் கேட்போம். ஒரு வினாடி யோசனையில் ஆழ்ந்தார் ராமகிருஷ்ணன். கோபால்ராவ் ஒரு படித்த மனிதர். தன்னை காப்பாற்றிக் கொள்ள போலீஸை அழைக்கும் முன்னால் சொந்த முயற்சி எதுவுமே மேற்கொள்ளாமலா இருப்பார்? இன்டர்காமால் ஹோட்டலின் வரவேற்பறையை தொடர்பு கொண்டு மாற்று சாவி மூலம் தன்னை விடுவிக்க கோருவது சொந்த முயற்சி இல்லையா? அதை செய்யாமல் ஏன் போலீஸை எடுத்ததும் தொடர்பு கொண்டார்? கோபால்ராவ் என்று ஒரு ஆராய்ச்சியாளர் இருப்பது உண்மைதானா? அவர் கடத்தப்பட்டதும் உண்மைதானா? போனில் நான் கேட்ட தகவல்கள் அனைத்தும் உண்மைதானா? இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களோடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாலா வந்து விடுவான். துடிப்பான ஆசாமி எங்கேயாவது போய் திரட்டி கொண்டு வந்து விடுவான். ரூம் நம்பர் 605 விட்டு வெளியே வந்தார். 606 கதவை தட்டினார். விஜயவாடா பார்ட்டி காரில் ஊர் சுற்றி பார்க்க காலையிலேயே புறப்பட்டு போய்விட்டார்கள் சார். நகர்ந்தார். 607 வாசலில் நின்றார். இதுவும் பூட்டியிருக்கிறது. அவர்கள் வெளியே போய்விட்டார்களா? இந்த 2 அறைகளுக்கும் மாற்று சாவி இருக்கிறதல்லவா? ஓ, இருக்கிறதே. கொண்டு வந்து திறக்க முடியுமா? மன்னிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லாத நிலையில் அறையை திறப்பது குற்றம். அவர்கள் கேஸ் போடலாம். ராமகிருஷ்ணன் கொஞ்சம் யோசித்தார். பின் தடதடவென்று 607 கதவை வேகமாக தட்டினார். கோபால்ராவ், கோபால்ராவ், நாங்கள் போலீஸ் என்று தொண்டை கிழிய கத்த உள்ளிருந்து பதில் எதுவும் இல்லை. அந்த இளைஞன் இவரை வினோதமாக பார்த்து லேசாய் சிரிப்பு வந்தது. சார், பூட்டின அறையை தட்டி கத்துறீங்களே? ராமகிருஷ்ணன் முறைத்தார்.
எனக்கு தெரியும். அப்புறம் அந்த விஜயவாடா தம்பதி தங்கின அறைக்கதவையும் அதே மாதிரி தட்டினார், கத்தினார். இன்ஸ்பெக்டர், என்ன உங்கள் சந்தேகம்? இந்த 2 அறைகளில் ஒன்றுக்குள் கோபால்ராவ் என்பவர் காவலில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்பது என் சந்தேகம். இது அப்படிப்பட்ட ஹோட்டல் இல்ல சார். 2வது, உள்ள அப்படிப்பட்ட நபர் யாராவது இருந்தால் கீழிருந்து வரவேற்பு மேஜையிலிருந்து இன்டர்காம் மூலம் தொடர்பு கொண்டு பார்க்கலாமே. அவர் உள்ளே உங்கள் கற்பனைப்படி இருந்திருந்தால் பேசுவாரே. அந்த யோசனை ராமகிருஷ்ணனுக்கு பிடித்தது. ஆனால் அந்த இளைஞன் சொல்ல தான் கேட்பது பிடிக்கவில்லை. எனக்கு தெரியும், அதுவும் உள்ள அந்த நபர் சுதந்திரமாய் இருக்கிறார் தற்சமயம். அதனால் என் தட்டலுக்கு பதில் பேசியிருப்பார். பேசவில்லை. அதனால் இங்கே இல்லை என்றுதான் நினைக்கிறேன். இருவரும் இறங்கி கீழே வந்தபோது சோஃபாவில் அமர்ந்து பாலா காத்திருந்தான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று அந்த இளைஞனிடம் சொல்லிவிட்டு பாலாவின் அருகில் அமர்ந்தார் ராமகிருஷ்ணன். என்ன பாலா? உண்மை, கோபால்ராவ் ஒரு வயசான ரொம்ப மூளை உள்ள மனிதர். ஜியாலிஸ்ட், பெரிய ஆள். 13 வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வைர சுரங்கம் இருக்குன்னு பிடிவாதமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற ஆசாமி. அவர் வீடு பூட்டப்பட்டிருக்கு. பக்கத்துல விசாரிச்சாலே நேத்து ராத்திரி வெளியில போன நபர் திரும்பலங்கிறாங்க. சோ கடத்தப்பட்டிருக்கிறது உண்மை. தேங்க்ஸ் பாலா. இப்போ அவர் மகா முக்கிய புள்ளியாயிட்டார் பாலா. எப்படி? ஃபோன்ல சொன்னாரே தான் ஒரு பெரிய தகவல் கண்டுபிடிச்சிருக்கிறதா. அப்படின்னா அது வைர சுரங்கமா தான் இருக்கும். கரெக்ட். அந்த இடத்தை இவர் கண்டுபிடிச்சிட்டார். அது தெரிஞ்ச ஒரு கூட்டம் இவரை கடத்திட்டு வந்து அந்த தகவலுக்காக மிரட்டுது. ராம், அப்ப அவரை மீட்டே ஆகணும். ஷியோர். இந்த லாட்ஜ்லயும் எல்லாம் பொருந்தி வருது. ஆனா ரூமுக்குள்ள நபர் யாரும் இல்ல. தட்டி பார்த்துட்டேன். எதுக்கும் மறுபடியும் ஒரு தடவை இங்க வரலான்னு நினைக்கிறேன். இப்போ நாம அடுத்த ஹோட்டலுக்கு போகலாமா? லிஸ்ட் எடு. ராமகிருஷ்ணன் பாலாவின் தோளில் கை போட்டபடி ஹோட்டல் யுவாவை விட்டு புறப்பட்டார். கவனிச்சியா என்றான் ஆனந்த். என்ன என்றான் வேம்பு. சிவா காரின் டேப்பை நிறுத்தினான். நாம வெளியேறினப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ள போனத. அட, அப்படியா? நான் கவனிக்கலையே. எதைத்தான் கவனிச்ச நீ? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீயே சொல்லிடு. முட்டாள். கோபால்ராவ் தகவல் போன் மூலமா போலீஸுக்கு தெரிவிச்சிட்டான். கரெக்டா இந்த ஹோட்டல் தான் கண்டுபிடிச்சு அவரை காப்பாத்துறதுக்கு வந்தாச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நேரா என் வீட்டுக்கு போறது. அங்கேருந்து லாட்ஜ் ரிசப்ஷனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு வெங்கடசாமியோட பேசணும்னு சொல்றது. ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் நம்ம 607 தனி ரூம் ஃபோனை தொடர்பு கொள்றது. யார் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றது. ஆனந்தின் தனி வீட்டிற்கு வந்து காரை நிறுத்தி இறங்கி உள்ளே வந்ததும் ஆனந்த் ஃபோன் எடுத்து மடியில் வைத்தான். ஹலோ, ஹோட்டல் யுவா வரவேற்பு. சார், ரூம் நம்பர் 607 வெங்கடசாமியோட பேசணும். ரூம் லாக்கெட் வெளியில போயிருக்கார் சார். நீங்க யாரு? அவர் ஃப்ரெண்டு. அவரை தேடி காலையில யாராவது வந்தாங்களா? கவனிக்கல சார். எத்தனை மணிக்கு வந்தா அவரை பார்க்கலாம்? குறிப்பு எதுவும் இருக்கா? இல்ல சார். தேங்க்ஸ். பட்டனை அழுத்தி டிஸ்கனெக்ட் செய்துவிட்டு சட்டை பாக்கெட்டில் இருந்த ரூம் நம்பர் 607 தனி ஃபோன் நம்பரை அச்சடித்த அட்டையை எடுத்து பார்த்து டயல் சுழற்றினான். ரிங் தொடர்ந்து கொண்டிருந்தது. யாரும் எடுக்கவில்லை. குழப்பமாக காத்திருந்தான். பின் வைத்துவிட்டு சொன்னான். ஒரே குழப்பமா இருக்கே. இன்ஸ்பெக்டர் நம்ம விஷயமா வந்த மாதிரி தெரியல. அப்படி வந்திருந்தா வெங்கடசாமிக்கு ஃபோன் செய்யற எல்லாருமே அவங்களுக்கு தேவை. அதனால வரவேற்பறையில தகவல் கொடுத்திருப்பாங்க. ஆனா அப்படி தெரியலையே. சாதாரணமா தான் பேசுறான். ரூமை நான் தான் பூட்டினேன். உள்ள தாழ்பால் போட்டிருக்கிறது நிச்சயம். அதனால ரூமுக்குள்ள கோபால்ராவ் இருக்கிறது நிச்சயம். ஆனா போனை எடுக்கல. ஏன்? மயக்கம் போட்டு கிடக்குறாரா என்னவோ? அப்படிதான் இருக்கணும். என்ன இது ஒரே குழப்பமாயிடுச்சு? ஒரு குழப்பமும் இல்ல. இப்ப நமக்கு ஒரே ஒரு தகவல் வேணும். இன்ஸ்பெக்டர் வந்தது எதுக்காக? அப்புறம் ரொம்ப சாமர்த்தியமா அந்த கோபால்ராவை நாம இடமாத்தி ஆகணும். ஹோட்டலை காலி செஞ்சாகணும். சிவாவோ இல்ல நானோ கேஷுவலா இப்ப ஹோட்டலுக்கு போறோம். அந்த இன்ஸ்பெக்டர் பைக் நிக்குதான்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறமா நைஸா விசாரிக்கிறோம். செய்யுங்க. நான் போறேன் என்றான் சிவா. கார் எடுத்துட்டு போ. சந்தேகம் வராம விசாரி. சிவா புறப்பட்டு போனான். அவனுக்காக சிகரெட்டுகள் கரைத்து காத்திருந்தார்கள். 1 மணி நேரம் கழித்து திரும்பி வந்தான். என்ன சிவா? அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு புத்திசாலி மண்டு. தெளிவா சொல்லு. ஒரு முக்கியமான புள்ளிய 6வது மாடியில ஏசி ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு ஹோட்டல்ல. அது தொடர்பா விசாரணைன்னு வந்து விசாரிச்சுட்டு நம்ம ரூமு வாசல்ல நின்னு கோபால்ராவ், கோபால்ராவ், நாங்க போலீஸு, கதவை திறங்கன்னு கத்தினாராம். பதிலும் இல்லையாம், கதவும் திறக்கலையாம். இந்த ஹோட்டல் இல்ல போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். பாத்தியா, நான் சொன்னேன்ல. சரி, இந்த முண்டை ஏன் கதவை திறக்கல? மயக்கம் போட்டு விழுந்திருக்கும்னு பேசினோமே. சரி, இப்ப கோபால்ராவை இடமாத்தணும். எப்படி? அதுக்கு யோசனை வச்சிருக்கேன் என்றான் சிவா. என்ன? ஹோட்டல் கட்டிடத்தோட வெளிப்பக்கத்துல பெரிய சாரம் கட்டி சுவத்துக்கு கலர் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போன சமயம் எல்லாரும் இறங்கி சாப்பிட போயிட்டாங்க. என்னடா சம்பந்தம் இல்லாம வளர்ற? முழுக்க கேளு.
அந்த சாரத்துல ஒரு பகுதி நம்ம ரூமோட பாத்ரூம் வெண்டிலேட்டர் பக்கத்துல வருது. பாத்ரூம் வெண்டிலேட்டர் செவ்வக சைஸ். சாய்வா சாய்வா வெளிப்புறத்துல இருந்து கிளாஸ் செருகின டைப்பு. 6 கிளாஸ் மொத்தம். சாரத்துல நின்னு அதையும் கழட்டிட்டா ஒல்லியான ஒரு நபர் கிளீனா பாத்ரூமுக்குள்ள போயிடலாம். சபாஷ் என்றான் ஆனந்த். வேம்பு, நீதான் ஒல்லி, நீதான் போகணும். பேண்ட்டை கழட்டு, அழுக்கு வேஷ்டி கட்டிக்கோ, சட்டைய கழட்டு, பனியன் மட்டும் போதும், தலையில முண்டாசு கட்டிக்கோ, இடுப்புல ஒரு பிரஷை வாங்கி சொருகிக்கோ, பெயிண்டர் ஆயிடுவ. மத்தியான நேரம், பக்கத்துல கட்டிடங்களும் இல்ல, யாரும் கவனிக்க மாட்டாங்க. கவனிச்சாலும் தப்பா சந்தேகப்பட மாட்டாங்க. நான் சொன்னபடி பாத்ரூம் உள்ள இறங்கி அங்கிருந்து ரூமுக்கு வந்து உள்தாழ்பால நீக்கிடு. கோபால்ராவ் நிலைமை என்னான்னு எங்களுக்கு ஃபோன் செய். அப்புறம் நாங்க சாவியோட புறப்பட்டு வரோம். வெரி குட் ஐடியா என்று சட்டையை கழற்ற துவங்கினான் வேம்பு. அத்தியாயம் 5. மேப் இருக்குமிடம் சுப்ரபாதம் என்று எழுதின அந்த 5 ரூபாய் நோட்டு காற்றில் தத்தி தத்தி நகர்ந்தது. ஒரு கஷ்டமான கோணத்தில் மடங்கி விழுந்து கிடந்த டாக்டர் கோபால்ராவை விட்டு விலகி அந்த பச்சை நோட்டு கட்டிலுக்கு அடியில் தவழ்ந்து சென்று காணாமல் போனது. அத்தியாயம் 6. பாத்ரூமின் வெண்டிலேட்டர் அருகாக கட்டிடத்தின் வெளியே கட்டியிருந்த சவுக்கு மர சாரத்தில் நின்று கொண்டிருந்தான் வேம்பு. தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்து கொண்டான். யாரும் கவனிப்பதாய் தெரியவில்லை. நீல செவ்வக கண்ணாடி துண்டுகளை ஒவ்வொன்றாக கழற்றி வைத்தான். எல்லாவற்றையும் நீக்கினதும் இவன் உள்ளே போக வழி கிடைத்தது. மறுபடி சுற்றிலும் கீழே பார்த்து கொண்டான். மிக மெதுவாக ஒரு காலை மட்டும் எடுத்து உள்ளே வைத்தான். அப்புறம் அடுத்த காலை வைத்து ஜன்னல் இடைவெளிகள் வெளியே உடம்பும் தலையும் வைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு இன்ச்சாக கால்களை துளாவி ஒரு பிடிப்பு தேடினான். ஷவர் பாத்துக்கான இரும்பு பைப் தட்டுப்பட்டதும் அதில் கால்களை உறுதியாக வைத்துக்கொண்டு உடலையும் உள்ளே இழுத்து கொண்டான். முற்றிலும் 607 நம்பர் அறையின் பாத்ரூமுக்குள் வந்துவிட்ட வேம்பு ஜாக்கிரதையாக கீழே இறங்கினான். பாத்ரூம் கதவு அறைக்குள் தாழிடப்படாமல் திறந்திருப்பதை பார்த்து பெருமூச்சு விட்டான். கதவை தள்ளி கொண்டு அவசரமாக அறைக்கு வந்து பார்த்தான். ஒரு வினோத கோணத்தில் கோபால்ராவ் விழுந்து கிடப்பதை பார்த்து படபடப்பாய் நெருங்கி அருகில் அமர்ந்து மூக்கின் கீழ் கை வைத்து பார்த்தான். மிக சன்னமான மூச்சு வந்து கொண்டிருந்தது. அப்பாடா, நல்ல வேளை ஆள் செத்து வைக்கவில்லை. அட, இதென்ன மணி பர்சும் பேனாவும் கிடைக்கிறது என்று பார்த்தான். கீழே விழும்போது நழுவி விட்டது போல் இருக்கிறது என்று நினைத்து பேனா மணி பர்ஸ் இரண்டையும் கோபால்ராவின் சட்டை பாக்கெட்டுக்குள் திணித்தான். பிரைவேட் டெலிபோன் அணுகி ஆனந்தின் வீட்டு நம்பர் சுழற்றினான். ஹலோ ஆனந்த். ஆனந்த், நான் வேம்பு பேசுறேன். வெரி குட். ரூம்ல இருந்து தானே? ஆமா. கிழவன் என்ன ஆனா? நாம நினைச்ச மாதிரியே தான், மயக்கம். நீ இப்படி உள்ள போயிருக்கிறது யாருக்கும் தெரியாதே? தெரியாது. அடுத்து என்ன செய்யட்டும்? கோபால்ராவோட கையையும் காலையும் கட்டு, வாயில பிளாஸ்திரிய ஒட்டு. நாம கடத்திட்டு போன அதே மெத்தடில் அதே பெரிய சூட்கேஸ்ல அவரை அடைச்சி வச்சு ரெடியாயிரு. நானும் சிவாவும் கார் எடுத்துட்டு அங்க வரோம். இயல்பா வந்து கதவை திறக்கிறோம். ரூமை காலி பண்ணிட்டு போற மாதிரி கிளம்பிடுவோம் சூட்கேஸோட. ஓகே? ஓகே. டெலிஃபோனை வைத்துவிட்டு ஆனந்த் சொன்னபடி வேம்பு கோபால்ராவை கட்டினான். பெரிய சூட்கேஸின் ஜிப்பை திறந்து வைத்து கோபால்ராவை குண்டுகட்டாக தூக்கி உள்ளே வளைத்து படுக்க வைத்தான். ஜிப்பை மறுபடியும் இழுத்துவிட்டு காத்திருந்தான். ராமகிருஷ்ணனும் பாலாவும் மிக களைத்து போயிருந்தார்கள். கையில் இருந்த லிஸ்ட் படி அனைத்து ஹோட்டல்களையும் பார்த்து முடித்து விட்டார்கள். பைக் அருகே தளர்வாய் நின்றார் ராமகிருஷ்ணன். அடுத்து என்ன ஐடியா என்றான் பாலா. எல்லா ஹோட்டல்களும் பார்த்தாச்சு. பாலா, எனக்கு என்னவோ ஹோட்டல் யுவாவில் பூட்டியிருந்த அந்த 2 ரூம்லையும் இன்னும் சந்தேகம் தீரல. வெளியில இருந்து கத்தினத்துக்கு பதில் இல்லைன்னு நீதானே சொன்ன? உண்மை. ஒருவேளை உள்ள அந்த கோபால்ராவை வாயை கட்டி கையை கட்டி போட்டிருக்கலாமோ? அப்படின்னா அந்த நபர் எப்படி உன்னோட ஃபோன்ல பேச முடியும்? அந்த சமயம் சுதந்திரமா இருந்திருக்கலாம். திடீர்னு அந்த கடத்தின நபர்கள் வந்து இவர் ஃபோன்ல பேசுறத கவனிச்சு கட்டி போட்டுட்டு போயிருக்கலாம். இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹோட்டல் யுவா மறுபடியும் போகலான்னு நினைக்கிறேன். நிச்சயமா போவோம். உறுத்தல் மட்டும் மனசுல இருக்கவே கூடாது. உடனே விலக்கியாகணும். நான் ஓட்டுறேன். பைக்கை ஸ்டார்ட் செய்தான் பாலா. பின்னால் அமர்ந்து கொண்டார் ராமகிருஷ்ணன். புகை பரப்பி சீறியது மோட்டார் பைக். காரை நிறுத்திவிட்டு சிவா இறங்கினதும் ஆனந்தன் சொன்னான். ரூம் புக் பண்ணினது நீயும் வேம்பும் தான். அதனால இப்போ நான் வரல. இந்தா ரூம் சாவி. நேரா போய் தெர. உள்ள போய் முதல் காரியமா இன்டர்காம் கனெக்ஷன் கொடு. ரிசப்ஷன் கிட்ட பில் தயார் பண்ணுங்க, காலி செய்யறோன்னு சொல்லு. அப்புறம் நம்ம சம்மந்தப்பட்ட கோபால்ராவ் சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் ரூம்ல விட்டுடாம கவனமா பார்த்து எடுத்துக்கோ. 10 நிமிஷத்துல எல்லாம் முடிச்சுட்டு பெரிய சூட்கேஷோட வாங்க. அடிக்கடி சூட்கேஷை உத்து பார்க்காதீங்க என்ன? தலையாட்டி விட்டு சிவா போனான். பதைப்போடு காரில் காத்திருந்தான் ஆனந்த். ஹோட்டல் யுவாவை நெருங்கி கொண்டிருந்தது ராமகிருஷ்ணனின் பைக் அதிவேகமாக. கட் செய்யப்பட்டிருந்த வயர்களை மறுபடியும் இணைத்து டேப் சுட்டு இன்டர்காமுக்கு உயிர் கொடுத்தான் சிவா. ஹலோ ரிசப்ஷன். சார், ரூம் நம்பர் 607 காலி செய்கிறோம். பில் தயார் பண்ணி வைங்க. 5 நிமிஷத்துல வரோம். சரி சார். வைத்து விட்டு அறையை சுத்தமாக பார்த்து விட்டு பின் பாத்ரூமில் நுழைந்து பார்த்து பதறினான். வேம்பு,
அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்ததாவே இருக்கு. திரும்ப வைக்க வேணாமா? சிவா, பொதுவா இந்த மாதிரி ஜன்னல் அமைப்புகள்ல கிளாஸை உள்பக்கத்துல இருந்து செருகிற மாதிரி தான் அமைப்பாங்க. இதுல உயரமான இடம் இருக்கிறதுனால அவ்வளவு உயரம் யார் எடுக்க முடியும்னு ஒரு அலட்சியத்துல வெளிப்பக்கத்துல இருந்து செருகிற மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ அதை இங்கிருந்து செருக முடியாது. அப்போ அது அப்படியே இருக்கட்டுமா? இருக்கட்டும். நாம போன அப்புறம் அதை பார்க்க மாட்டாங்களா? பார்க்கட்டுமே. பார்த்து என்ன செய்ய முடியும்? நாம கொடுத்திருக்கிறது போலி விலாசம். கவலைப்படாத அதை பத்தி. வா போகலாம். புறப்பட்டார்கள். சக்கரங்கள் பொருத்திய அந்த பெரிய சூட்கேஸை மெதுவாக இழுத்து கொண்டு அறைக்கு வெளியே வந்தார்கள். அறையை பூட்டினார்கள். லிஃப்ட் மூலம் கீழே ரிசப்ஷன் மேஜைக்கு வந்தார்கள். காரில் அமர்ந்திருந்த ஆனந்த் மலர்ந்தான். இந்த நிமிஷம் வரை பிரச்சனை எதுவும் இல்லை. அந்த ரிசப்ஷன் இளைஞன் நீட்டிய பில்லுக்கு தொகையை கொடுத்தான் சிவா. அவன் நன்றி சொல்லி டாக்ஸி அழைத்து வர சொல்லட்டுமா என்றான். வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். சூட்கேஸை காரில் வைக்க சொல்லட்டுமா? வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். நிச்சயமாக? காரை நோக்கி அவர்கள் இருவரும் பிரம்மாண்டமான சூட்கேஸை இழுத்து கொண்டு நடக்க ஹோட்டலின் உள்ளே நுழைந்து முகப்பில் நின்றது பைக். ஆனந்தை பதற்றம் தொற்றிக் கொண்டது. சீக்கிரம் சீக்கிரம் என்று அதிக ஓசை இல்லாமல் சத்தம் கொடுத்தான். சைகை காட்டினான். காரை ஸ்டார்ட் செய்து வைத்தான். முன்பின் கதவுகளை தயாராய் திறந்து வைத்து டிரைவர் சீட்டில் தயாராய் இருந்தான். ராமகிருஷ்ணன் வரவேற்பு மேஜைக்கு வந்ததும் அந்த இளைஞன் சிரித்தான். ஹலோ சார், மீண்டும் ஏதாவது விசாரிக்க வேண்டுமா? ஆமாம், தயவு செய்து ஒத்துழையுங்கள். தாராளமா. என்ன செய்ய வேண்டும் நான்? ஒன்றுமில்லை. 606லும் 607லும் உள்ள நபர்கள் வரும் வரை காத்திருக்கப் போகிறோம் இங்கே. உங்கள் இஷ்டம். ஆனால் 607 சற்று முன்தான் காலியானது. எப்போது? இதோ இப்போதுதான். இப்போதுதான் தங்கள் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு இருவரும் புறப்பட்டார்கள். அந்த இளைஞன் ரிசப்ஷன் மேஜையை விட்டு வெளியே வாசல் பக்கம் பார்த்து அவர்களை காணாமல் திகைத்தான். நண்பனின் கார் வந்திருப்பதாக சொன்னார்கள். போய்விட்டார்கள். எத்தனை பேர்கள் என்றான் பாலா அவசரமாக. 2 பேர்கள். ஒரு பிரம்மாண்ட சூட்கேஸ் வைத்திருந்தார்களா? ஆமாம், அவர்களேதான். அடடா, நாங்கள் பைக்கில் நுழைந்த போது பார்த்தேன். 607 தங்கியிருந்த நபர்கள் என்று தெரிந்திருந்தால் நிறுத்தி விசாரித்திருக்கலாம். பரவாயில்லை பாலா, அவர்கள் டூரிஸ்ட் போலிருக்கிறது. மிஸ்டர், 607 சாவி இப்போது உங்களிடம்தானே இருக்கிறது? இருக்கிறது. திறந்து காட்டுங்கள் ப்ளீஸ். மூவரும் மேலே 607ஆம் எண் அறைக்கு வந்தார்கள். ஹோட்டல் இளைஞன் கதவை திறந்துவிட உள்ளே வந்தார்கள். சுத்தமாக இருந்தது அறை. ராமகிருஷ்ணன் மேலும் கீழும் பார்த்தார். நடந்தார். பாலா பாத்ரூம் கதவை திறந்து உள்ளே போனவன் வினாடிகளில் அலறிக்கொண்டு வெளியே வந்தான். ராம், ராம், வா பாரு. அத்தியாயம் 7. விபரம் எழுதப்பட்ட அந்த 5 ரூபாய் நோட்டு கட்டிலுக்கு அடியில் இன்னும் நகர்ந்து அடர்த்தியான இருட்டில் சுகமாக பதுங்கிக் கொண்டது. அத்தியாயம் 8. அப்புறம் அந்த 607ஆம் நம்பர் அறை அமர்க்கலப்பட்டது. கைரேகை நிபுணர்கள் கைப்பிடி, பைப், டெலிபோன் என்று ரேகை தேடினார்கள். ஹோட்டல் வரவேற்பு இளைஞன் மணிக்கணக்காய் விசாரிக்கப்பட்டான். வெங்கடசாமி என்று தரப்பட்ட விலாசம் பொய் என்று அறியப்பட்டது. அந்த 2 பேர் எப்படி இருந்தார்கள்? அடையாளங்கள் என்ன? என்ன பேசினார்கள்? அவர்களை பார்க்க வந்த நண்பன் எப்படி இருந்தான்? அந்த கார் என்ன? நம்பர் கவனித்தாயா? கேள்விகள், திணறடிக்கும் கேள்விகள். டிராஃபிக் போலீஸ் உடனே ஜரூர்படுத்தப்பட்டது. சிகப்பு நிறத்தில் ஜமுக்காலம் போல கட்டம் கட்டமாய் போட்ட பிரம்மாண்ட சைஸ் சூட்கேஸ் உடன் காரில் யாராவது சென்றால் தடுத்து நிறுத்தி தகவல் தரவும். மாலை செய்தித்தாள்களில் சமாச்சாரம் பரபரப்பாய் வந்தது. ஆராய்ச்சியாளர் டாக்டர் கோபால்ராவ் துணிகரமான முறையில் கடத்தல். காப்பாற்றும் முயற்சியில் போலீஸ் தீவிரம். அரசாங்க பொருள் உதவியோடு கடந்த 13 வருட காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வைரஸ் சுரங்கத்தை பற்றி டாக்டர் கோபால்ராவ் ஆராய்ந்து கொண்டிருந்தார் என்பது தெரிந்ததே. சமீப காலமாக அவருடைய அறிக்கைகளிலிருந்து பார்க்கும்போது டாக்டர் கோபால்ராவ் தனது ஆராய்ச்சியின் இறுதி கட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த வைரஸ் சுரங்கத்தின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டார் என்றே கருதலாம். இந்த நிலையில் சில தேச விரோத சுயநலமைகளால் அவர் மர்மமான முறையில் கடத்தப்பட்டார். கடத்தல்காரர்கள் கையில் சிக்கின டாக்டர் கோபால்ராவ் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தெரியாமல் போலீஸை தொடர்பு கொண்டதாகவும் அப்படியும் போலீசால் அவரை கண்டுபிடிக்க இயலாமல் போயிற்று என்பதும் கூறப்படுகிறது. இது குறித்து நகர கமிஷனர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் 2 தினங்களில் டாக்டர் கோபால்ராவை மீட்டு விடுவோம் என்று நம்பிக்கையை தெரிவித்துள்ளார்கள். உதவி கமிஷனர் தன் எதிரில் கைகட்டி நின்ற இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணனை எரிச்சலாய் பார்த்தார். என்னையா ஆளு நீ? அவரே போன்ல தொடர்பு கொண்டப்ப லைன்லேயே வச்சுக்கிட்டு ஏற்பாடு பண்றதை விட்டுட்டு டிஸ்கனெக்ட் பண்ண சொன்னது பிரம்மாண்ட தப்பு. வாஸ்தவம் தான் சார். என்ன வாஸ்தவம்? கரெக்டா ஹோட்டல் யுவாவை யூகம் பண்ணி போயும் கோட்டை விட்டுட்டீங்களே. இழுக்காதீங்க மேன். பட்ட பகல்ல சாரத்துல ஏறி சாகசம் பண்ணி என்னென்னவோ வேலை பண்ணி கோபால்ராவை இடம் மாத்திட்டாங்க. ஒரே குழப்பம். என்னதான் உங்க சம்மரி? கோபால்ராவை அவங்க அடைச்சி வச்சிருக்கிற ரூமு 607 தான். என்கிட்ட பேசிட்டு அவர் போனை வச்சதும் அவங்க அறைக்குள்ள வந்திருக்கணும். அவரை எந்திரிக்க முடியாம பேச விடாம கட்டி போட்டுட்டு போயிருக்கணும். நான் போய் கதவை தட்டினப்ப அதனாலதான் அவரால் பேச முடியல. சில்லி தியரி. அப்புறம் ஏன் பாத்ரூம்ல கண்ணாடி பிடுங்கப்பட்டிருக்கு? கொஞ்சம் இடருது சார். கிளம்பி போங்க. எல்லா இடர்களையும் சரி பண்ணுங்க.
கைரேகையில வச்சுக்கிட்டு எக்ஸ் கிரிமினல் சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு பாருங்க. ஏதாச்சும் செய்யுங்க. கோபால் ராவ் ரொம்ப முக்கியமான ஆசாமி. சீக்கிரமா கண்டுபிடிங்க. எஸ் சார். அவர் வீடு சீல் வச்சிருக்கா? ஆமா சார். வாசல்ல 2 போலீஸ் செக்யூரிட்டி கார்டு கூட நிறுத்தியிருக்கோம் சார். சரி போங்க, விஷயங்களோட வாங்க. ராமகிருஷ்ணன் வெளியே வந்தார். தன் பைக்கை நெருங்கினார். அருகில் நின்றிருந்த பாலா. ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ரொம்ப ஏறினாரா? என்னமோ கோபால் ராவை நானே என் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி பேசுறாரு. விடு, அவரை மீட்டு காமிக்கலாம் வா. புறப்பட்டார்கள். மறுநாள் காலை 9. சூரியன் சுள் என சுடாமல் மெல்லென வெளிச்சம் பரப்ப குளிரும் காற்றும் உலாவியது. ஆனந்த் தன் வீட்டின் அந்த அறையை திறந்தான். கூட நின்ற வேம்புவும் சிவாவும் உள்ளே நுழைந்தார்கள். கட்டிலில் சுருண்டிருந்த கோபால்ராவ் கண்களை மூடியிருந்தார். ஆனந்தை நெருங்கி அவர் கன்னத்தில் தட்டினான். கோபால்ராவ், கோபால்ராவ். அசையவில்லை. மெல்லிதாக மூச்சு மட்டும் வந்து கொண்டிருந்தது. என்ன ஆனந்த் இது? நேத்திலேருந்து மனுஷன் இப்படியே இருக்கான். மூஞ்சில தண்ணி அடிச்சு பார்த்தாச்சு, உசுப்பியும் பார்த்தாச்சு, கண்ணே திறக்கல. ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அப்படின்னா 90% செத்து போயிட்டாரா? மூச்சு மட்டும்தான் இருக்கா? அப்புறம் அதுவும் நின்னுடும். இப்படியே விட்டா நின்னுடும். ஒருவேளை திடீர்னு கோமா கலைஞ்சு நினைவுகள் திரும்பலாம். அப்போ இந்த ஆளுக்கிட்ட இருந்து மேப் இருக்கிற இடத்த நாம தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்படிதான் படுது எனக்கு. வீட்டுல சுத்தமா தேடிட்டோம். இன்னொரு தடவை வீட்டிலே தேடலாமா? வாய்ப்பில்ல. இப்போ இவர் வீட்டை சீல் வச்சுட்டாங்க. வாசல்ல செக்யூரிட்டி நிக்குது. என்ன பண்ணலாம் ஆனந்த்? பேசாம ராத்திரிக்கு கொண்டு போய் ஒரு தனிமையான ரோட்ல கடத்திட்டு வந்துருவோமா? பிளான்லேருந்து அம்பேல் ஆயிடலாம். அந்த தோஷிலால் கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாம். நோ என்றான் ஆனந்த். பின்ன அதே தோஷிலால் கிட்ட ஒரு நம்பிக்கையான டாக்டர் வேணும்னு கேட்கலாம். இந்த வீட்டில் வச்சே கோபால் ராவை பிழைக்க வைக்கலாம். ரகசியம் இவரோடவே மடிய விடக்கூடாது. நீ சொல்றதும் சரிதான். ஆனா என்ன ஆனா? போலீஸ் இப்போ நம்ம தீவிரமா தேடுது. நம்ம கண்டுபிடிக்கிறது சுலபம் இல்ல. நாம முக அடையாளங்களை கொஞ்சம் மாத்திக்கலாம். உபயோகிச்ச இந்த காரை இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஷெட்டை விட்டு வெளியே எடுக்க வேணாம். சரி, ஒரு துணிகரமான செயல்ல இறங்குறப்போ அதை கடைசி வரைக்கும் பார்த்தரலாம். தைரியமா இருங்க. ஆனந்த் டெலிஃபோனை நெருங்கி டயல் சுழற்றினான். அத்தியாயம் 9. எக்மோரில் வந்து நின்ற ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ஒரு பயணிக்கு ஒரு போர்ட்டர் என்கிற விதத்தில் சிகப்பு சொக்காய்க்காரர்கள் மண்டி இருக்க ராஜசேகர் கீழே இறங்கினார். இறங்கு மைசன் என்றார். ஹிஸ் சன் திருதிரு என்று பிரமிப்பாய் இறங்கினான். அவன் காதருகில் குனிந்து, இப்படி அப்பட்டமா முழிக்காத விஜய். இதுதான் மெட்ராஸுக்கு முதல் தடவைங்கிறத உன் பார்வையிலே காட்டிக்காத. 25 வயது விஜய் நெடுக்குவாட்டில் தலையசைத்தான். சரி நாயனா என்றான். நாயனாவெல்லாம் வீட்டில் வச்சுக்கடா. பொது இடத்துல கால் மீ டாடி. ஓகே? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி டாடி. ராஜசேகர் புரண்டிருந்த தன் டையை நிமிர்த்தி கொண்டார். சூட்கேஷை எடுத்துக்கோ வா. இருவரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார்கள். டாக்ஸி என்றார் ராஜசேகர். ஏறிக்கொண்டார்கள். எங்க சார்? ஹோட்டல் இவா போப்பா. டாக்ஸி புறப்பட்டது. விஜய் கார் ஜன்னல் வழியே மெட்ராஸை பார்த்து கொண்டே வந்தான். விஜய், எஸ் டாடி. உனக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்கணும். என்ன மாதிரியே சகல சாமர்த்தியங்களும் பிஸ்னஸில் உனக்கு வரணும்னு தான் உன்னை என்னோட அழைச்சிட்டு வந்திருக்கேன். தெரியும் நாய். சாரி டாடி. நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிற பெரிய மனுஷங்க கிட்ட ஜென்ரலாக பேசணும். நிறைய அப்சர்வ் பண்ணணும். சின்ன பிள்ளைத்தனமாக பேசக்கூடாது. சரி டாடி. ஹோட்டல் யுவா முன் இறங்கி கொண்டார்கள். வரவேற்பு மேஜையை அடைந்தார்கள். வெல்கம் சார். குட் மார்னிங் என்றான் இளைஞன். குட் மார்னிங். என் தந்தி கிடைச்சதா? கிடைச்சது சார். அறை ரிசர்வ் பண்ணிட்டேன். எந்த ரூம்? கடைசி ஃப்ளோரில் அறை நம்பர் 607. தேங்க்யூ. லிஃப்டில் ராஜசேகர் சிகரெட் கொளுத்தி கொண்டார். 607ஆம் நம்பர் அறையின் கதவை திறந்து உள்ளே சூட்கேஷை வைத்துவிட்டு, எதுவும் வேணுமா என்றான் ரூம் பையன். 2 பேருக்கும் டிஃபன், இட்லி தோசை என்றார். பையன் போனதும் கதவை சாத்திவிட்டு கோட்டை கழட்டினார். விஜய், பேப்பர் படிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ குளிக்கலாம். ராஜசேகர் தன் வைர மோதிரத்தையும் வாட்சையும் கழற்றி அவனிடம் கொடுத்து, போட்டுக்கோ, குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். அவர் பாத்ரூம் உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டதும் லூஸாக இருந்த அந்த மோதிரத்தை இவன் கழற்றி கழற்றி மாட்டிக்கொண்டிருந்தான். சற்றென்று மோதிரம் கை நழுவி தரையில் விழுந்தது. டகடகவென்று உருண்டு கட்டிலுக்கடியில் காணாமல் போனது. அப்பா வருவதற்குள் எடுத்தாக வேண்டும். விஜய் அவசரமாக மண்டியிட்டு அமர்ந்து கட்டிலுக்கடியில் பார்த்தான். ஒரே இருள். மோதிரம் தெரியவில்லை. சூட்கேஷை திறந்து பாக்கெட் டார்ச்சை எடுத்தான். அதை உள்ளே அடித்து பார்த்தபோது கட்டிலுக்கு நடுவில் மோதிரம் தெரிய சுத்தமாக படுத்துக்கொண்டு காருக்கு அடியில் செல்லும் மெக்கானிக் போல 2 கால்களையும் உள்ளே செலுத்தி கால்களால் துளாவினான். மோதிரத்தின் மேல் கால் பட்டு உருண்டு மோதிரம் வெளியே வந்தது. தவிர மொடமொடவென்று காகிதம் போல ஏதோ தட்டுப்பட அதை விரலிடுக்கில் கவ்விக்கொண்டு வெளியே எடுத்தான் விஜய். 5 ரூபாய் நோட்டு. அதில் மேப் இருக்குமிடம் சுப்பிரபாதம் என்பதை படித்துவிட்டு புரியாமல் குழம்பினான் விஜய். என்ன இது? கட்டிலுக்கடியில் பணம் எப்படி போயிற்று?
அதில் சம்பந்தமில்லாமல் என்னவோ எழுதி வேறு இருக்கிறதே. இவன் யோசனையுடன் இருக்க கதவை தள்ளிக்கொண்டு ரூம் பையன் ட்ரே நிறைய பிளேட்டுடன் உள்ளே வந்தான். நீங்க அவர் பையனா சார்? ஆமா. ஏன்? வழக்கமா உங்க அப்பா வந்தா எங்க ஹோட்டல்ல தான் சார் தங்குவார். உங்களை பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். உங்க அப்பா இந்த ஃப்ளோர்ல தான் அறை வேணும்னு கேட்பார். நல்ல வேலை 2 நாளைக்கு முன்னாடி வந்து தங்கல. ஏன்? ஏன்னா இதே அறை தான் சார். ஒரே போலீஸ் ரகளையாயிடுச்சே. இந்த ஃப்ளோர்ல தங்கியிருந்த அத்தனை பேரையும் விசாரணைக்கு மேல விசாரணையா விசாரிச்சு தீர்த்துட்டாங்களே. ஏன்? எதுவும் கொலையா? கொலையெல்லாம் இல்ல. பேப்பர்ல வரல, யாரோ கோபால்ராவை கடத்திட்டாங்கன்னு. ஆமா, படிச்சேன். அந்த கோபால்ராவை இந்த அறையில தான் 2 நாளைக்கு வச்சிருந்து போலீஸ் வந்துடும்னு தெரிஞ்சு சாமர்த்தியமா காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. நான் வரேன் சார். விஜய்க்கு மூளையில் பொறி தட்டியது. பேப்பர் விவரம் முழுக்க படித்திருந்தான் அவன். கையில் இருக்கும் 5 ரூபாய் நோட்டின் விவரம் இப்போது ஓரளவு புரிந்தது. அந்த கோபால்ராவ் ஒரு வைர சுரங்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த ரகசியத்தை அறிய அவரை கடத்தினார்கள். கடத்தியவர்கள் 2 தினங்கள் இந்த அறையில் அவரை வைத்திருக்கிறார்கள். இங்கே ஒரு மர்ம செய்தி தாங்கிய நோட்டு. மேப் என்றால் அந்த வைர சுரங்கத்தை காட்டும் மேப். சுப்பிரபாதம் என்றால் புரியவில்லையே. எவ்வளவு பெரிய தகவல் இது! இந்த நாயனாவுக்கு எப்போதுமே கர்வம் அதிகம். தனக்குத்தான் எல்லாம் தெரியும், தான் தான் சாமர்த்தியசாலி என்று நினைப்பு எப்போதும். இந்த விஷயத்தில் இவருக்கே தெரியாமல் இந்த அரிய தகவலை போலீசிடம் சேர்ப்பித்து பாராட்டும் பேப்பரில் பெயரும் வாங்கி காட்டி நானும் ஒரு சாமர்த்தியசாலிதான் என்று காட்ட வேண்டும் இவருக்கு. பாத்ரூம் கதவு திறக்கவே விஜய் அவசரமாக அந்த 5 ரூபாய் நோட்டை மடக்கி பாக்கெட்டில் வைத்து கொண்டான். விஜய், நீ போய் குளிச்சுட்டு வா. அப்புறம் நான் உன்னை மதியம் 2 மணிக்கு தான் வெளியில பிசினஸ் விஷயமா அழைச்சிட்டு போக போறேன். காலையிலே எனக்கு கொஞ்சம் தனி வேலைகள் இருக்கு. நீ குளிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு அறையிலே இரு, என்ன? சரி டாடி என்றவன் இருக்கப் போவதில்லை என்று நினைத்து கொண்டான் மனதில். அத்தியாயம் 10. டாக்டர் கோபால்ராவை டாக்டர் நிக்லோஸ் முழுக்க சோதித்து பார்த்துவிட்டு தனக்கு தகராறு செய்யும் தமிழில், பேஷண்ட் 6க்கு ரிலேட்டிவ்ஸ் என்றார். என் தாத்தா சார் என்றான் ஆனந்த் கண்களுக்கு கீழே இல்லாத நீரை எடுத்து சுண்டியபடி. லேட் பண்ணிட்டீங்கோ. ஹார்ட் பேஷண்ட் இவரு. அட்டாக் ஆகி போச்சு. கோமா. ரெக்கவர் கஷ்டம். செத்து போயிடும். ஐயோ தாத்தா. வரேன். அவர் போனதும், சிவா என்ன சொன்னார் என்றான். சிவா, நாம் அறையில இல்லாதப்போ கோபால்ராவுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. மயக்கம் இல்லை, இது பர்ஃபெக்டா கோமா. தேர்றது கஷ்டம்னுட்டார். அப்போ இந்த ஆள் மறுபடி கண்முழிச்சு மேப் இருக்கிற இடத்த சொல்ல போறதில்ல. பூட்ட கேஸு. 15 லட்சம் பனாலா? தூக்கி கடற்கரையாண்ட கடாசிடலாம். அதான் செய்யணும் என்று கோபால்ராவை எரிச்சலாய் பார்த்த ஆனந்த், ஹாய் இத பாரு என்று நெருங்கி கோபால்ராவின் வலது கையை எடுத்து விரல்களை விரித்து பார்த்தான். என்ன? என்ன? என்னவா? ஆள்காட்டி விரல்ல பாருடா. என்ன அங்க? என்னமோ கரை. என்னமோ கரை இல்ல, இங்கு கரை. அதுக்கென்ன முட்டாள்? அறையில இந்த ஆளை நான் கடைசியா பார்த்தப்போ இந்த கரை இல்ல. அப்புறம் பார்த்தப்போ கோமா. அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடி கிழவன் என்னமோ எழுதியிருக்கான். கரெக்டு கரெக்டு என்று குதித்தான் வேம்பு. ஏன் குதிக்கிற? நான் பாத்ரூம் வழியா அறைக்குள்ள போனப்ப இந்த ஆளு பப்பரப்பான்னு கீழே கிடந்தானா. அப்ப பக்கத்துல மணி பர்ஸும் பேனாவும் கிடந்துச்சு. தவறி விழுந்துருச்சுன்னு நினைச்சு எடுத்து இவர் பாக்கெட்டுக்குள்ள வச்சேன். அட பாவி, இத முதல்லயே சொல்றதுக்கு என்ன? நேத்தே இவரோட மணிப்பர்ஸை பார்த்துட்டேன். கொஞ்சம் பணம் தான் இருக்கு. அப்புறம் வீட்டு விலாச அட்டை இருக்கு. வேற ஒன்றும் இல்ல. என்ன தெரியுது இதுல? வேற எதுவும் இவன் மணிப்பர்ஸ்ல வைக்க மாட்டான்னு தெரியுது. முட்டாள். கோமாவில் விழறதுக்கு முன்னாடி அவசர அவசரமா அறைக்குள்ள ஏதோ எழுதி வச்சிருக்கான் பேனாவால. பேனாவால எழுதுனதுனால காகிதத்துல தான் எழுதியிருக்கணும். அதை அறைக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருக்கணும். ஒளிச்சு வைக்காம இருந்திருந்தா நம்ம கைக்கு கிடைச்சிருக்கும். நம்ம கைக்கே கிடைக்கலனாலும் போலீஸ் துளாவினப்ப கிடைச்சிருக்கும். அதனால இந்த ஆளு ஒரு ரகசியத்தை அவசரமா எழுதி அதே அறைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். என்ன ரகசியம் அது? அவன் வப்பாட்டி ரகசியம். இந்த வயசுலயா? ஜோக் அடிக்காதரா முண்டோம். வைர சுரங்கம் சம்பந்தமான ரகசியம்தான் அது. அநேகமா மேப் இருக்கிற இடத்த சொல்ற ரகசியம்தான் அது. இப்ப என்ன செய்யறது? அந்த 607 நம்பர் அறையில மறுபடியும் நம்ம யாராச்சும் நுழைஞ்சாகணும். தேடி ஆகணும். எப்படி போறது? யார் போறது? சிவா, நீயும் வேணாம், வேம்பும் வேணாம். நான் போறேன். ஹோட்டல்ல என்ன அதிகமா பார்த்ததில்ல. இப்ப ஹேர் ஸ்டைல வேற மாத்திருக்கேன். அதனால நான் போய் இப்ப அந்த அறையில யாராச்சும் தங்கி இருக்கிறாங்களான்னு பாக்குறேன். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன். ஆனந்த் செருப்பணிந்து புறப்பட்டான். பத்திரமா இரு, கதவா சாத்திக்கோ என்றார் ராஜசேகர். சரி டாடி என்றான் விஜய். ராஜசேகர் அறையை விட்டு புறப்பட்டு போனதுமே கதவை சாத்தி கொண்டு நேராய் டெலிபோனை அடைந்தான் விஜய். 100ஐ சுழற்றினான்.
ஹலோ, அவசர போலீஸ். சார், என் பேர் விஜய். எனக்கு ஒரு தகவல் வேணும். என்ன தகவல்? இந்த மெட்ராஸுக்கு பெரிய போலீஸ் அதிகாரி யாரு? கமிஷனர். அவர் கூட நான் பேசணும். அவர் நம்பர் சொல்றீங்களா? நீங்க யாரு? என்ன விஷயமா பேசணும்? ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் என்கிட்ட இருக்கு. என்ன தகவல்? கமிஷனர் கிட்ட தான் சொல்வேன் சார். எது சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாமா? கடத்தப்பட்ட டாக்டர் கோபால்ராவ் சம்பந்தமா? சரி, நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? ஹோட்டல் யுவாவிலிருந்து. நம்பர் சொன்னதும் குறித்து கொண்டான். தொடர்பு துண்டித்தது. அந்த எண்ணை சுழற்றினான். ஹலோ, கமிஷனர் சாரா? இல்ல, அவர் பிஏ. கமிஷனர் சாரை பேச சொல்லுங்க. ஒரு முக்கியமான தகவல். வினாடி இடைவெளிக்கு பின். ஹலோ, கமிஷனர் ஹியர். குட் மார்னிங் சார். என் பேர் விஜய். மாயவரம் ஊரு. இன்னைக்கு தான் மெட்ராஸ் வந்தேன். ஹோட்டல் யுவா 607 நம்பர் அறையிலேருந்து பேசுறேன். டாக்டர் கோபால்ராவ் கடத்தப்பட்ட சம்பந்தமா என்கிட்ட ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. நேர்ல தான் சொல்லணும். தரணும். அப்போ வாங்க. நான் மெட்ராஸுக்கு புதுசு, வழி தெரியாது. உங்க ஹோட்டல் வாசல்ல ரிசப்ஷன் கவுண்டர் கிட்ட நில்லுங்க. நான் ஜீப் அனுப்புறேன். என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க? வெள்ளை. என்ன வயசு? 25. நான் ஆள் அனுப்புறேன், வாங்க. போனை வைத்தது மிக உற்சாகமானான் விஜய். உடனே புறப்பட்டு அறையை மூடிக்கொண்டு லிப்டில் இறங்கி ஜீப்புக்கு காத்திருந்தான் விஜய். அத்தியாயம் 11. ஆனந்த் ஹோட்டல் யுவாவில் மிடுக்காக நுழைந்த அறையில் தங்கியிருப்பவர்களின் பெயர்கள் எழுதின போர்டை பார்த்தான். 607 ராஜசேகர், மாயவரம் என்றிருந்தது. வரவேற்பு இளைஞனிடம் வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 607 ராஜசேகர் இருக்காரா? இல்ல சார், அவர் வெளியில போயிட்டார். அவர் பையன்தான் இருக்கார். அதோ சோஃபாவில் உட்காந்து புக்கு படிக்கிறார் பாருங்க. ஓ, அவங்க 2 பேரும் தான் வந்ததா? ஆமா, தேங்க்யூ. ஆனந்த் சோஃபாவுக்கு சென்று விஜய் அருகில் அமர்ந்து ஹலோ என்றான். விஜய் நிமிர்ந்து ஹலோ என்றான் குழப்பமாய். நீங்க மிஸ்டர் ராஜசேகரோட சன்னா? ஆமா, என் பேரு விஜய். எஸ், விஜய். சொல்லியிருக்காரு. வெளியே போயிட்டாரா? ஆமா சார். நீங்க? கேசவன். பிசினஸ்ல பழக்கம். என்ன வர சொல்லி இருந்தார் உங்க டாடி. அப்படியா? மத்தியானத்துக்குள்ள வந்துருவார். நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும். வாங்கலேன், ரூமுக்கு போகலாம். ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? நான் வெளியில புறப்பட்டுட்டு இருக்கேன். ஐசி. ராஜசேகர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? கொஞ்சம் தயங்கினான். அப்பா திட்டுவார். முக்கியமான வியாபார நண்பர் வந்திருக்கும் போது அவருடைய வேண்டுதலை ஏன் நிராகரித்தாய் என்று கோபப்படுவார். இந்தாங்க சார் சாவி. தேங்க்யூ. நீங்க எப்போ வருவீங்க? 1 மணி நேரத்துல வந்துருவேன். சரி. ஆனந்த் அரை சாவியை வாங்கி கொண்டு லிப்டுக்கு நடந்தான். ஹோட்டல் வாசலில் தட் தட் என்று ஒரு பைக் வந்து நிற்க, காக்கி யூனிஃபார்மில் ஒரு எஸ்ஐ சரக் சரக் என்று உள்ளே வந்தார். இவனை உன்னிப்பாய் பார்த்து விஜய் என்றார். எஸ். வாங்க, கமிஷனர் அனுப்பினார் என்ன. அந்த பைக்கின் பின்னால் அமர்ந்து கொண்டு அவரோடு புறப்பட்டு போனான் விஜய். 10 நிமிடத்தில் கமிஷனர் அறையில் அவன், உதவி கமிஷனர் ராமகிருஷ்ணன் மற்றும் சில அதிகாரிகள் இருக்க கொஞ்சம் வியர்த்து போனது விஜய்க்கு. பதட்டமாய் உட்கார்ந்தான். சொல்லுப்பா, என்ன தகவல் என்றார் கமிஷனர். சட்டைப்பையிலிருந்து 5 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தான். வாங்கி எல்லோரும் பார்த்தார்கள். எங்க கிடந்துச்சு இது? 607 நம்பர் ரூம்ல கட்டிலுக்கு அடியில. இது டாக்டர் கோபால்ராவ் எழுதின குறிப்பு சார் என்றார் ராமகிருஷ்ணன். என்ன அர்த்தம் இதுக்கு? மேப்புன்னா அவர் கண்டுபிடிப்போ ஒரு மேப்பா வரைஞ்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். அந்த மேப்பு இருக்கிற இடம் சுப்ரபாதம்னா தான் புரியல. நம்ம டிஸ்கஷனை அப்புறம் வச்சுக்கலாம். கை கொடுங்க மிஸ்டர் விஜய். அலட்சியப்படுத்தாம பொறுப்பா இதை கொண்டாந்து ஒப்படைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த காகிதத்துல உங்க அட்ரஸ் எழுதி கொடுங்க. விருது எதுவும் வாங்கி தரோம். உற்சாகமாய் எழுதினான் விஜய். அப்புறம் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேணாம். சரி சார், நீங்க போகலாம். இந்த பையனை ஹோட்டல் யுவாவில் விட்டுட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. விஜய் கொண்டு வந்து விடப்பட்டான். விசில் அடித்துக்கொண்டே 6வது மாடி வந்து வராந்தாவில் நடந்து தன் அறை கதவை தட்டினான். யாரு என்றான் ஆனந்த். நான் தான் சார், விஜய். இதோ வர. ஆனந்த் தேடுவதை நிறுத்திவிட்டு வந்து கதவை திறந்தான். தூங்குனீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? இல்ல இல்ல சார், எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்க. என்ன? அப்பா கிட்ட பேசுறப்போ நான் வெளியில போயிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. மௌனமாக பார்த்தான் ஆனந்த். சார், என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் போனது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனாலும் அப்பா திட்டுவார். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சொல்றேன், ஆனா நீங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களே. ம் 2 நாளைக்கு முன்னாடி தான் இதே அறையில டாக்டர் கோபால்ராவ்னு ஒரு பெரிய ஆளை கடத்தி வச்சிருந்தாங்களாம். அப்படியா? பேப்பர் படிக்கலையா நீங்க? அவர் வைரஸ் சுரங்கம் ஒன்ன கண்டுபிடிச்சாராம். அந்த இடத்த மேப்பா வரைஞ்சு வச்சிருந்தாராம். அதை தெரிஞ்சுக்கத்தான் அவரை கடத்தினாங்களாம். அப்புறம் போலீஸ் வந்துடும்னு பயந்து சாமர்த்தியமா இந்த அறையிலேருந்து மறுபடியும் வேற எங்கேயோ கடத்திட்டு போயிட்டாங்களாம். சரி,
இன்னைக்கு காலையில அப்பா குளிச்சிட்டு இருந்தப்போ அவரோட மோதிரம் என் கையில இருந்து கீழே விழுந்து கட்டிலுக்கு அடியில போயிடுச்சு. குனிஞ்சு அதை எடுத்தப்ப கூடவே ஒரு 5 ரூபாய் நோட்டும் வந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான தகவல் இருந்துச்சு. அந்த கோபால்ராவ் இந்த அறையை விட்டு போறதுக்கு முன்னாடி சாமர்த்தியமா எழுதின தகவல் அது. ஆனந்த் விழிகள் விரிந்தன. என்ன எழுதிருந்துச்சு அதுல? சொல்றேன். அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பா வெளியில போனதும் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் பைக்ல ஆள் அனுப்பியிருந்தாரு. அவர் கூட இப்ப கமிஷனர் ஆபீஸுக்கு தான் போனேன். அந்த ரூபா நோட்டை கொடுத்துட்டு என் அட்ரஸை கேட்டாங்க. எழுதி தந்துட்டு பாராட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட். ரொம்ப சின்சியரா இருக்கீங்களே. என்ன எழுதிருந்துச்சு அதுல? வந்து கமிஷனர் யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொன்னாரே. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நாம என்ன அந்த வைர சுரங்கத்தை அடையவா போறோம்? இல்ல, அடைய போலீஸ் தான் விடுமா? ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா நீங்க யார்கிட்டயும் விஷயத்த பரப்ப மாட்டீங்களே. சேச்சே, எனக்கு இதுதான் வேலையா? அப்ப சொல்றேன். மேப்பு இருக்குமிடம் சுப்ரபாதம்னு இருந்துச்சு. என்னது, சுப்ரபாதமா? ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. வேற வார்த்தையே இல்ல. சரி, நீங்க இருங்க, நான் போய் ஒரு தம் அடிச்சிட்டு வரேன். சரி. ஆனந்த் அவசரமாக அறையை விட்டு வெளியேறினான். மேப் இருக்குமிடம் சுப்ரபாதம். சுப்ரபாதம்னா? அத்தியாயம் 12. டெப்டி கமிஷனர் அறையிலிருந்து வெளியே வந்த ராமகிருஷ்ணன் ஜீப்பில் ஏறிக்கொண்டார். சிகரெட் குடித்து கொண்டிருந்த பாலா அதை வீசி எறிந்துவிட்டு வந்து ஏறிக்கொண்டான். என்னாச்சு? 2 மணி நேர விவாதம். ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல. பலவிதமான யூகங்கள். என்னென்ன சொல்ல? சுப்ரபாதம்னா கோபால்ராவ் வீட்டில் இருக்கிற சுப்ரபாத கேசட். அந்த டப்பாவுக்குள்ள மடக்கி வச்சிருக்கலாம். இல்லைன்னா அந்த கேசட்டை ஓட விட்டா அதுல மேப் இருக்கிற இடத்த தகவலா சொல்லப்பட்டிருக்கலாம். நல்ல யூகம். அப்புறம் சுப்ரபாதம் புஸ்தகத்துக்குள்ள இருக்கலாம். வெல், அப்புறம் சுப்ரபாதம் எங்க ஃபேமஸ்? திருப்பதியில. அங்க இருக்கிற அவரோட நண்பர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாம். மேபி. இப்ப எங்க போறோம் நாம? டாக்டர் கோபால்ராவ் வீட்டுக்கு. உள்ளே போக யூகங்கள் ஒன்று ஒன்னா சரி பார்த்து அந்த மேப்பை கண்டுபிடிக்கிற வேலையும் எனக்கே ஒப்படைச்சிருக்கிறாங்க. பூட்டு சீல் வச்சிருக்காங்களே. சீலை உடைக்க உத்தரவு வாங்கியாச்சு. சுப்ரபாதம்னா உனக்கு ஏதாவது தோணுதா? நீ சொன்ன கற்பனைகள் தான் எனக்கும் வருது. வேற ஒன்றும் தோணல. நேராய் கோபால்ராவ் வீட்டுக்கு வந்தார்கள். பாதுகாப்புக்கு நின்றவர்கள் சல்யூட் அடித்தார்கள். சீலை உடைத்து பூட்டை திறந்து வீட்டின் உள்ளே நுழைந்தார்கள். ஹால் குப்பையாக இருந்தது. அதை ஒட்டி கோபால்ராவின் தனி அறை இருந்தது. உள்ளே வந்தார்கள். 2 சுவர்கள் முழுக்க புத்தக வரிசைகள். விசாலமான மேஜை. அதன் மீதும் புத்தகங்கள். ஒற்றை படுக்கை. தலைமாட்டில் 100க்கும் மேற்பட்ட கேசட் வரிசைகள். ராமகிருஷ்ணன் மேஜை மேல் இருந்த டேப் ரெக்கார்டரை எடுத்துக்கொண்டு ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தார். கேசட்டுகளை தேடினார். ஸ்ரீ வெங்கடேசா சுப்ரபாதம் என்ற சைடில் எழுதப்பட்டிருந்த கேசட் கிடைத்தது. அதை எடுத்து திறக்க உள்ளே கேசட்டை தவிர வேற எதுவும் இல்லை. பொருத்தினார். ஓடவிட்டார். கம்பீரமாக சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரஜா என்று துவங்கியது. ராமகிருஷ்ணன் பாலாவும் பொறுமையாக கேட்கத் தொடங்கினார்கள். ஆனந்த் நகத்தை கடித்துக்கொண்டு பூனையாய் நடந்தான். அறைக்குள் அடிக்கடி டெலிபோனை பார்த்தான். ஏன் பதட்டப்படுற ஆனந்த் என்றான் வேம்பு. நம்ம சிவாவுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் பத்தாதுடா. அதெல்லாம் கரெக்டா சொன்னபடி கோபால்ராவ் வீட்டு தோட்டத்துல குதிச்சு அங்க என்ன நடக்குதுன்னு போலீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு கவனிச்சிட்டு இருப்பான். தகவல் கிடைச்சதும் ஃபோன் செய்வான். கவலைய விடு. எப்படி விடுறது? எல்லாம் உங்களால தான். நாங்க என்ன செஞ்சோம்? அறைய காலி பண்றப்போ சுத்தமா தேடி இருந்தா அந்த 5 ரூபாய் நோட்டு நம்ம கைக்கு கிடைச்சிருக்கும். முதல்ல தகவல் நம்ம கையில இருக்கும். அந்த செக்யூரிட்டியை ஏமாத்திட்டு இல்லைன்னா அடிச்சு போட்டுட்டு கோபால்ராவ் வீட்டுக்குள்ள சுப்ரபாதத்தை வச்சு மேப்பை கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப பாரு, போலீஸ் கிட்ட தகவல் போயிடுச்சு. அவங்க முந்தியாச்சு. அதையே எத்தனை தடவை சொல்லுவ? இனி நடக்க வேண்டியதை பாரு. இனி நடக்க என்ன இருக்கு? மேப்பு போலீஸ் கையில கிடைக்கும். அந்த வைர சுரங்கம் அரசாங்கம் எடுத்துக்கும். தோஷிலாலுக்கும் நாமோ நமக்கும் நாமோ என்றவன் நிறுத்தினான். கோபால்ராவ் படுத்திருக்கும் அறையை பார்த்தான். அட, நம்ம கோபால்ராவை சுத்தமா மறந்துட்டேனே என்றான் ஆனந்த். சாக போற கிழம், உணர்வே இல்லாத ஜடம். இத வச்சு என்ன பண்றது? எவ்வளவோ பண்ணலாம். இந்த ஆளு கோமாவில கிடக்கிறது நமக்கு தான் தெரியும். போலீஸுக்கு தெரியாதே. வைக்கோல் கண்ணுக்குட்டிக்கு ஏமாந்த பசுமாடு மாதிரி இவரை வச்சு போலீஸை ஏமாத்த போறேன். எப்படி? போன் ஒலித்தது. ஆனந்த் அவசரமாக எடுத்தான். ஹலோ ஆனந்த், நான் சிவா பேசுறேன். தெரியுது, சொல்லு, என்னாச்சு? கோபால்ராவ் வீட்டுல 2 போலீஸ்காரங்க மட்டும் மேப்பை தேடுறாங்க. அவங்க இருக்கிற தைரியத்துல வாசல்ல நின்ன 2 செக்யூரிட்டி போலீஸ்காரங்களும் எங்கேயோ போயாச்சு. நான் கோபால்ராவ் அறைக்கு வெளிப்பக்கத்துல ஜன்னல் கிட்ட நின்னு மெதுவா எட்டி பார்த்தேன். சுப்ரபாதம் கேசட்டை போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அநேகமா கண்டுபிடிச்சிருவாங்க. வெரி குட். நீ எங்கிருந்து பேசுற? பக்கத்துல இருக்கிற பப்ளிக் பூத்துலேருந்து. நீ மறுபடியும் முன்ன மாதிரி போய் கவனி. அப்புறம் கோபால்ராவ் வீட்டுக்கு பக்கத்துல நாங்க வரப்போறோம் கார்ல.
நம்ம கோபால்ராவை வச்சுக்கிட்டு துப்பாக்கிகளோட 3 வீடு தள்ளி காரை நிறுத்தி காத்திருக்கோம். அவங்க மேப்பை கண்டுபிடிச்ச உடனே நீ காருக்கு வந்து தகவல் சொல்லணும். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரி ஆனந்த். ஆனந்த் போனை வைத்துவிட்டு வேம்புக்கு உத்தரவுகள் பிறப்பித்தான். இறுதி அத்தியாயம். சுப்பிரபாதம் முழுக்க பாடி முடிந்தது. ராமகிருஷ்ணனும் பாலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இந்த கேசட்ல செய்தி இல்ல. எஸ், அப்படித்தான் படுது எனக்கும். அடுத்து என்ன செய்யறது? சுப்பிரபாத புஸ்தகம். வரிசை வரிசையாக இருந்த புத்தகங்களில் சுப்பிரபாதத்தை தேடினார்கள் இருவரும். ஜன்னல் வழியாக சிவா ஒரு தரம் எட்டி பார்த்துவிட்டு தலையை கீழே இழுத்து கொண்டான். இங்கிருக்கு என்று எடுத்தான் பாலா. ராமகிருஷ்ணன் அவனிடம் வந்தார். இருவரும் நடுவில் புத்தகத்தை கவிழ்த்து எதுவும் வெளியே விழவில்லை. பின்னர் அதை பக்கம் பக்கமாக புரட்டினார்கள். சுப்பிரபாதத்தை தவிர வேற எதுவும் செய்தி இல்லை. அப்புறம் என்றான் பாலா. திருப்பதி விலாசம். அவர் மேஜையிலே தேடலாமே. மேஜையை நெருங்கி அதன் டிராயரை அப்படியே இழுத்து அதில் இருந்த பொருள்கள் அனைத்தையும் மேஜை மீது கொட்டினார்கள். கவர்கள், கார்டுகள், தபால் வில்லைகள், பேனாக்கள், பென்சில்கள், காகிதங்கள், இவற்றின் நடுவில் அந்த சின்ன கையடக்க புத்தகமும் இருந்தது. அதை கையில் எடுத்தார் ராமகிருஷ்ணன். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் விலாசங்கள் என்று ஆங்கிலத்தில் முதல் பக்கத்தில் எழுதியிருந்தார் கோபால்ராவ். நிதானமாக ஒவ்வொரு விலாசமாக படிக்க ஆரம்பித்தார்கள். சேலம், நாமக்கல், ஆத்தூர், வேலூர் என்று ஒரே திசை ஊர்களாக இருந்ததை ஒழிய திருப்பதி விலாசம் எதுவும் இல்லை. சுப்பிரபாதன் யாருக்காவது பேர் இருக்குமோ யோசித்தார் ராமகிருஷ்ணன். அந்த விலாச புத்தகத்தோடு அருகில் இருந்த டெலிஃபோனை அடைந்தார். சென்னை விலாசம் ஒன்றில் இருந்த எண்ணை சுழற்றினார். ஹலோ, மிஸ்டர் பத்மநாதன் இருக்காரா? நான் தான் பேசுறேன். உங்க கோபால்ராவ் இருக்காரே, அவர் வீட்டிலேருந்து பேசுறோம். நாங்க போலீஸ். அப்படியா? பேப்பர்ல பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னும் இல்ல. அவர் ரூம்ல விலாச புத்தகத்துல உங்க விலாசம் இருந்துச்சு. நீங்க அவருக்கு என்ன வேணும்? எதுவும் வேணாம். தெரிஞ்சவன், அவ்வளவுதான். கோபால்ராவுக்கு சுப்பிரபாதன் யாராச்சும் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? என்ன பேர் சொன்னீங்க? சுப்பிரபாதம். அப்படியெல்லாம் பேர் இருக்குமா என்ன? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. சரி, வச்சிடுங்க. ராமகிருஷ்ணன் சிந்தனையோடு போனை வைத்தார். சிவா இன்னொரு தரம் எட்டி பார்த்து கொண்டான். பாலா மும்முரமாய் ஒரு புத்தகத்தை புரட்ட, என்ன பாக்குற? மெட்ராஸ் டெலிஃபோன் டைரக்டரி இது. சுப்பிரபாதன் பேர் இருக்கான்னு பார்த்தேன். 100கணக்கில் சுப்பிரமணியன் தான் இருக்கு. ஆடியபாதம் கேள்விப்பட்டிருக்கோம். சுப்பிரபாதம் கேள்விப்பட்டதில்லையே. ராம், சுப்பிரபாதங்கிறது ஒரு பேரை குறிக்கிற சொல்லு இல்லைன்னு நினைக்கிறேன். பின்ன என்ன அது? அதுதான் புரியல. ராமகிருஷ்ணன் நாற்காலியில் அமர்ந்து சிந்தனையாய் சிகரெட்டை பிடித்தார். வேம்பு கார் ஓட்ட அருகில் உட்கார வைத்த கண்கள் செருகிய நிலையில் கோபால்ராவ். அவர் அருகில் ஆனந்த். கோபால்ராவ் வீட்டுக்கு நுழையிற சந்தில எஞ்சினை அணைச்சிடு. 3 வீடு முன்னாடி பிரேக் அடிச்சு நிறுத்திக்கோ. சொன்னபடி வேம்பு நிறுத்தினான். சிவாவுக்காக, செயலுக்காக காத்திருந்தார்கள். ராமகிருஷ்ணனின் மண்டை முழுக்க விதவிதமான வடிவங்களில் சுப்பிரபாதம் என்கிற வார்த்தை அலைந்து கொண்டிருந்தது. சுப்பிரபாதம். பாட்டு இல்ல, நோட்டு இல்ல, ஊர் இல்ல, மனித பெயர் இல்ல. பின்ன என்ன? பாலா, வேறு கோணம் எதுவும் வரவில்லையே? இல்லையே. இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாம் வா. எதுக்கு? ஏதாச்சும் ஐடியா ஸ்ட்ரைக் ஆகலாம். இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். சின்ன ஹால். அதை உன்னிப்பாய் பார்த்தார்கள். ஹாலின் மற்றொரு வாசல் வழியாக சமையலறை வந்தார்கள். சொற்பமான பாத்திரங்கள், கரை, பிசுக்கு நெடி. அதை தாண்டி பாத்ரூம், பின் கொல்லைப்புற சிறிய தோட்டம். மறுபடி அந்த அறைக்கு வந்தார்கள். அறையின் பொருள்களை மறுபடியும் நிதானமாக பார்த்தார்கள். கட்டில், மேஜை, அலமாரி, படங்கள், புத்தகங்கள். ஒரு ஸ்டாண்டு மாதிரி அமைத்து ஒரு சின்ன முருகன் சிலை. அருகில் ஆயில் முடிந்த ஊதுபத்தி காம்புகள். சிவா மறுபடியும் எட்டி பார்த்தான். ராமகிருஷ்ணன் அந்த முருகர் சிலையை இன்னொரு தரம் பார்த்தார். பாலா, முருகருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆறுமுகன். வேற? மயிலவன். வேற? சேவற்கொடியோன். அப்புறம் வேலவன். அவ்வளவுதானா? சுப்பிரமணியன் கூட சொல்லுவாங்க. ஏன்? ராமகிருஷ்ணன் சட்டென்று அந்த சிலையை கையில் எடுத்தார். அதை தலைகீழாக திருப்பி அடிப்பாகத்தை பார்த்தார். உள்ளே வெற்றிடம் கொண்ட அந்த சிலையின் அடிப்பாகம் மெழுகால் அடைக்கப்பட்டிருக்க விழிகளை விரித்தார். வாவ், என் யூகம் சரி. சுப்பிரமணியம் பாதங்கிற சுருக்கம்தான் சுப்பிரபாதம். அவசரத்துல எழுதியிருக்காரு அப்படி. சாவி கொத்தை எடு. வாங்கி அதிலிருந்த சின்ன கத்தியால் அந்த மெழுகை கீறி கீறி அகற்ற உள்ளே இருந்து விழுந்தது மடக்கப்பட்ட மேப். சிவா மூச்சரைக்க சாலைக்கு வந்து காரை தேடி சற்று தள்ளி நின்று கொண்டிருப்பதை கண்டுபிடித்து ஓடி வந்தான். ஆனந்த், ஆனந்த், கண்டுபிடிச்சிட்டாங்க. மேப்பை எடுத்துட்டாங்க. வெரி குட். கார்ல ஏறிக்க. ஏறிக்கொண்டான். வேம்பு, சொன்னபடி நீ வாசல்ல நிறுத்து. டேய் சிவா, இந்தா இந்த துப்பாக்கிய கோபால்ராவோட நெத்தியில வச்சிட்டு. உள்ள 2 பேர் தானே? ஆமா. அப்போ அந்த மேப் நமக்கு தான். வேம்பு காரை கிளப்பி சரியாக கோபால்ராவ் வீட்டு வாசலில் நிறுத்தினதும் ஆனந்த் மட்டும் இறங்கி நடந்தான். திறந்திருந்த கதவின் வழியே உள்ளே வந்து ஹாலுக்கு வந்து சோஃபாவில் அமர்ந்து உள்ளறையில் இருந்த ராமகிருஷ்ணன் பாலாவை பார்த்து, ஹலோ போலீஸ் ஆபீசர்ஸ். 1 நிமிஷம் என்றான்.
மேப்பை விரித்து வைத்து பார்த்து கொண்டிருந்த இருவரும் திரும்பி பார்த்து ஹாலுக்கு வந்தார்கள். ஏய், யார் நீ என்றார் ராமகிருஷ்ணன். உங்க விசாரணைக்கெல்லாம் பதில் சொல்றதா இல்ல, அந்த மேப்பை கொண்டாங்க இப்படி. டேய், எந்திரி முதல்ல என்றான் பாலா. சீராதீங்க சார். ராமகிருஷ்ணன் உடனே துப்பாக்கியை எடுத்தார். இப்ப என்ன சுட போறீங்களா? தாராளமா சுடலாம், என் உயிர் அல்பம், போனா போகட்டும். ஆனா வாசல்ல நிக்கிற காரை கொஞ்சம் பாருங்க, காருக்குள்ள கொஞ்சம் பாருங்க. டேய், கார் உள்ள லைட்டை போடுறா. போட்டதும் இவர்கள் பார்த்ததும் திகைத்தார்கள். என்ன சார் முழிக்கிறீங்க? அவர்தான் கோபால்ராவ், நீங்க தேடிட்டு இருக்கிற பெரிய மனுஷர். இந்த மேப்புக்காக தான் அவரை கடத்தினோம். பாடுபட்டது நாங்க, பலன் உங்களுக்கா? நியாயமா இது? கொடுத்துடுங்க. இல்லைன்னா சிம்பிள், நான் ஒரு சின்ன சிக்னல் கொடுத்ததும் எங்கால இயங்குவான். கோபால்ராவ் நெத்தியில குண்டு பாயும், செத்து போவார், அவ்வளவுதான். வெளியே டீ கடைக்கு போயிருந்த 2 செக்யூரிட்டி போலீஸ்காரர்களும் இந்த நேரத்தில் திரும்ப, வினாடிகளில் சூழ்நிலையை புரிந்து கொண்ட அவர்கள் காரின் பின்பக்கமாக அணுகி வினாடியின் ஒரு பங்கில் துப்பாக்கி பிடித்திருந்த சிவாவின் கையை தட்டிவிட்டு தங்கள் துப்பாக்கிகளை நீட்டி வேம்பு, சிவா இருவரையும் இறங்க சொல்லி கையை உயர்த்த சொல்லி இருக்க, தம்பி, மேப்பு தர்றதா இல்ல, நீ சுட சொல்லு. டேய், சுடுடா என்று திரும்பிய ஆனந்த் தூக்கின கரங்களோடு நின்று அவர்களை பார்த்து திகைத்தான். ராமகிருஷ்ணன் துப்பாக்கி முனையில் மூவரையும் கயிற்றில் கட்டிப்போட உத்தரவிட்டு விட்டு காருக்கு ஓடினார். பின்சீட்டில் சரிந்திருந்த டாக்டர் கோபால்ராவின் உயிர் பிரிந்திருந்தது. ஆனால் முகத்தில் ஒரு நிம்மதி கலை இருக்க, ராமகிருஷ்ணன் தன் தொப்பியை கழற்றிவிட்டு மௌனமாக நின்றுவிட்டு பாலாவை பார்த்தார். கையில் இருந்த மேப்பை பார்த்தார். எவ்வளவு பெரிய சேவை செஞ்சிருக்கார் தெரியுமா? இவர் நினைச்சிருந்தா இந்த மேப்பை கோடிக்கணக்கான ரூபாய் விலை பேசி சுலபமா வித்திருக்க முடியும். செய்யல. தேச சொத்து தேசத்துக்கு தாங்கிறதுல பிடிவாதமா இருந்துட்டார். கிரேட், வெரி கிரேட் என்றார். கதை முற்றும். என் நண்பர்களே, கதை வாசிப்பு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை கேட்ட அன்பர்களுக்கும் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றிகள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மஸ்ரீ. நன்றி.